ஒருத்தருக்கும் பகவான் பரம போக்கியம் இதுலேருந்து கிடையாது அப்படின்றத இந்த பத்தில் கொடுத்து தாக்கிறார். அதில் பல வகைகளாக காட்டுறார். காட்டுறது முதல் ரசிக்கிறதுல என்ன பண்ணுறார்? ஒருநாய் எகமாய் ஓட உடனாண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் இதை இயபானையர் திருநாளுக்கான இம்மையிலே வித்து தான் கொள்வர் திருநாள் வந்தால் காலம் பெற சிந்தி தூய்வினோ. முதல்ல என்ன பண்ணுறார்? வசந்த சார்வபௌமனாக ஒருத்தருக்கேன். சத்தியம் ராஜா அவன் பராக்கிரமத்தால் ஒவ்வொருத்தரையே ஜெயிச்சுட்டு வரான். அடுத்தடுத்த ராஜ்யமெல்லாம் ஜெயிச்சுட்டு இப்படியே விஸ்தாரம் பண்ணிட்டு போனால் முழு லோகத்தையும் ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவரா தசரதர் இருந்தார். சக்கரவர்த்தி அவர் சார்வபௌமர். பூமியினுடைய பரப்பு எவ்வளோ இருக்கோ அவ்வளோவும் அவருக்கு அவர் ஆட்சிக்கு உட்பட்டதாக இருந்தது. அவரும் ராஜரிஷியாக இருந்தார். நல்ல புண்ணியங்கள்லாம் பண்ணார். ஜனங்கள் நல்லா பார்த்துட்டார். இந்த மாதிரி இருக்கவருக்கு அவருக்கு ஏதோ ஒரு குறை இருந்தது. அந்த குறை நீங்கிட்டு இப்படிலாம் ஆனால் கூட இப்படி ஒரு நாயகமாக ஓடன்னு ரொம்ப நாள் தொடர்ந்து உலகுடன் ஆண்டவர். கொஞ்ச நாள் இல்லை, ஆயிரக்கணக்கான வருஷங்கள் ஆண்டவாள்லாம் இருந்திருக்கார். அப்படி இருந்தும் கூட எத்தனையோ ராஜரிஷிகளாக இருந்தவர், சக்கரவர்த்திகளாக இருந்தவாளுக்கு எல்லாருக்கும் கூட ஒரு கால விசேஷத்தில் அந்த ராஜ்யத்துடைய அனுபவம் முடிஞ்சு போகிறது, அந்த சார்வபௌமத்துவம் முடிஞ்சு போகிறது. அப்புறம் அவளை யாரும் கேட்பாளே கிடையாது. கருணாய் கவர்ந்த கால சிதையபானை என்றவாறு யாரும் அது இந்த சக்கரத்தை போல சுற்றிட்டு இருக்கிறது. ஒரு சமயம் உயர்வு ஏற்பட்டால் அடுத்த இன்னொரு சமயத்தை தாழ்வு ஏற்பட்டு வருது. அதனால் இந்த ஐஸ்வர்யங்கள் எல்லாம் பற்றி நாம் அதை நம்பிக்கை வேண்டாம், அதில் ஆசையை வைக்க வேண்டாம். தானாக வரத்தை அனுபவிக்கிறது பகவத் தத்தம், பகவத் கைங்கரியத்துக்காக அப்படின்னு இருந்தால். குலசேகரர் இருந்தார். அந்த மாதிரி ஆழ்வார்கள் சக்திகளாக இருந்தார். ஆழ்வார்கள் வரும். அவர் என்ன பண்ணார்? அனுசண்ட சித்தா ஐஸ்வர்யம், அபாவிகமாக ஐஸ்வர்யம் உண்டு. ஆனால் அவர் என்ன பண்ணால் பகவான் தன் கைங்கரியத்துக்காக கொடுத்துருக்கான் அப்படின்ற எண்ணத்தோட ராஜ்யத்தை ஆண்டுட்டு வந்தார். அதனால் அவருக்கு என்றைக்கும் ஏமாற்றம்ன்றது இருக்கலை. இருந்தன்னைக்கு அதனால் அவர் ஓஹோன்னு தன்னை நினச்சிக்கல. இல்லாத இருக்கத்தையும் கூட அன்றைக்கி என்ன இருந்ததோ பகவான் இடத்துல தாஸ்யம்ன்றது, அதே மாதிரி பாகவதாரத்து தாஸ்யம், இது அவருக்கு ரொம்ப தேவையாக இருந்தது. இருளுடைய தொடர்புடைய வைக்கும்னு அந்த தர்க்கத்திலேயே சொல்கிறார். இன்றைக்கி நான் போய் சேனத்தில் பெருமாளை சேவிக்க போகிறேன், அங்கே இருக்க பக்தாரோட கூடி அனுபவிக்க போகிறேன். இதுலேயே அவர் எண்ணம் வருது ராஜ்யத்தை ஆள்றது கூட. ஆக ஒரு நாயகமாக ஆள்றோம் நடத்தி பகவானை மறந்திருக்கு வாழ்க்கை வரக்கூடிய கத்தியை பார்த்துட்டார். கடைசியில் பகவானை தான் வந்து அடையணமாக இருக்கும். பகவான் நமக்கு ருச்சிக்கிறத இதெல்லாம் நமக்கு அல்பமாக தோண ஆரம்பிச்சுவிடும். மற்ற ஐஸ்வர்யங்கள்லாம் பகவானே நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது இதில் தேவையில்லைன்னு தோண ஆரம்பிக்கும். அதில் பல ஒவ்வொரு பாட்டில் ஒவ்வொரு வகையாக சொல்கிறேன். இதில் முதல்ல தான் யாருக்கும் தன்னை காட்டிக்க முடியாத அளவுக்கு அவமானம் கூட பண்ணலாம். அப்போது அமாவாசையில் ராத்திரியில் வித்து எடுக்க போகணுமா ஆகிடும். அந்த அளவு தன்னுடைய அவமானத்தை தாங்கிக்க முடியாத போகிறது. அதுக்கப்புறம் நான் சம்பாதிச்செல்லாம் இழந்துக்கிறது ஒவ்வொன்றா ஒரு பாட்டு சொல்லுவோம். அதனால் நம்மால் வந்து இல்லாத நம்மால் காப்பாற்றிக்க முடிய போகிறது. வரும்போது பகவானால் வந்ததே அவனை மறந்துவிட்டு நாம் அனுபவிக்க போனோம். ஆனால் ஐஸ்வர்யத்தினுடைய குணம் அது. ரஜஸ்னால தமஸ்னால அந்த எண்ணம் தானாக தோணக்கூடியது. ஒருத்தனுக்கு ஒரு பதவி இருந்தால், ஒரு அதிகாரம் இருந்தால் நம்ம யார் என்ன பண்ண முடியும் அப்படின்ற எண்ணம் தானாக ஏற்பட்டு வருது. அது ஏற்பட்டால் இன்றைக்கி ஒரு நாள் வீழ்ச்சி ஏற்படுறது. இது இல்லாத இடம் வேணும்னு சொன்னால் நம்மை முக்கியமாக்கிக்காமல் இருக்கிறது தான். எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய எல்லாம் காரணமாக எம்பெருமானை நினச்சுட்டே இருந்துட்டார். அப்போது அவனை மறந்து மற்றதை ஆசைப்படுவானே அப்படின்ற எண்ணம் தானாக ஏற்படுறது. அவனை ஆசைப்பட்டுட்டா அதில் அவனுக்கு இன்றைக்கும் அழிவு கிடையாது, முடிவு கிடையாது. ரெண்டாவது சத்துவத்தினால் மட்டுமே வரக்கூடியது. அதனால் என்னவாகும்? நமக்கு திசை திருப்பாது, நம்ம எண்ணங்களை மாற்றாது, நம்முடைய நடத்தையை மாற்றாது. அதனால் சாத்விகமாக வரக்கூடிய ஐஸ்வர்யம்னா பகவத் அனுபவம்னா அதுவே சிலருக்கு ஆகல்பட்சியமான சில பேர் இருக்கா. இருந்தாலும் இந்த சாத்விகமாக வந்திருந்ததுனால் அதை தங்களை தான் நினைக்காமல் பகவத் கைங்கரியத்துக்கு அவன் ஏற்படுத்தி கொடுத்ததான் நினைச்சிருந்தார். அப்போ அது உபயோகப்படுறது. திருமங்கையாழ்வார் கூட பகவத் கைங்கரியத்துக்காக பல இடங்களில் பௌத்த கோவிலெல்லாம் போய் எங்கேயும் தங்கிலாம் எடுத்துகிட்டு வந்த கைங்கரியம் பண்ணினார், மதில் கட்டினார், அதுக்கெல்லாம் வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு கடைசியில் அவனை அடையிறதை பற்றி தான் இவருக்கு எண்ணம் இருந்தது. அவன் பிரீத்திக்காகவும் அவனை அணுகி வர பக்தாளுடைய சௌகரியத்துக்காகவும் தான் தன்னுடைய காரியங்கள் பண்ணிட்டு வந்தார். உபதேசம் பண்ணார். நமக்கு எல்லாமும் கூட இது அணியார் கோயில்கள் அலங்கார கரப்பா
துணியேனி உன் அருள் அல்ல எனக்கு. கடைசியாக நிச்சயம் பண்ணிட்டேன், உன் அனுகிரகம் தவிர எதுவும் எனக்கு தேவையில்லை. அதுக்கு எந்த வழி என்றைக்கு எப்படி நியமிச்சா அப்படி நடந்துட்டு போகிறது. வேண்டியது உன்னுடைய பிராப்தியாகிற ஐஸ்வர்யம், பரம பிராப்தி. பரமபுருஷம் சொல்வது பகவத் பிராப்தியாக இருக்கிறது. ஆக பரம போக்கியன்றதை தெரிவிக்கிறதுலையே பல வழிகள். இதுக்கும் மேலே கைவல்யத்தை ஒருத்தர் ஆசைப்படுறா, சுவாத்மானுபவம் ரொம்ப வசந்ததாக சொல்லிருக்கு. அதில் சரீரம் கூட இருக்கிறதில்ல அந்த சமயத்தில். அதனால் வரக்கூடிய சுகதுக்கங்கள் ஏற்படுறதில்லை. ஆத்மான்ற வஸ்து ரொம்ப பிரியமான வஸ்து எல்லாருக்கும். எம்லத்வாச்சாதிகம் லாபம் மன்னித்த நாபரந்ததா, எதை அடைஞ்சுவிட்டால் இதுக்கு வசந்து இதுக்கு மேற்பட்டது ஒன்று கிடையாதுன்ற எண்ணம் வருமோ அப்படிப்பட்டது ஆத்மானுபவம்னு கிருஷ்ணன் சொல்கிறான். ஆனால் அதுலேயும் கூட ஒரு குறை ஒன்று உண்டு. இந்த ஆத்மா பகவானோட சேராமல் அவனுக்கு சேஷன்றதை நினைக்காமல் தன் பெருமையை மாத்திரம் தான் பார்த்துட்டு இருந்தால் தனக்கேற்றும் விளக்கென்று தணிக்கையாலும்னு சுவாமி பரவத்மங்கத்தை காட்டுறார். வழக்கேற்றி வச்சா பகவானுக்காகன்னு வழக்கேற்றுறது யுக்தம், சாஸ்திரங்களை சொன்னது. தனக்காக கூட வழக்கேற்றிக்கலாம். தனக்காக வழக்கேற்றிருந்தான்னா அப்போ என்ன வேணும்? யோக சாஸ்திரத்தை சொல்கிறது பரமாத்மா பிராப்தியை பற்றி சொல்லாமல் அஷ்டாங்க யோகத்தில் ஆத்ம சாட்சா்காரத்தையே பிரதானமாக சொல்லி நிறுத்திவிட்டாத்தோட இதுக்கப்புறம் பகவத் அனுபவன்றதை சொல்லலை. அந்த அஷ்டாங்க யோகத்தை பண்ணியும் பகவத் கைங்கரியத்துக்காக பகவத் பிராப்திக்காக பண்ணது தான் பக்தி யோகம்னு பேர். அதுதான் கீதையில் கிருஷ்ணன் உபதேசிக்கும். கீதையிலே கிருஷ்ணன் சொல்லும்போது இந்த கைவல்யத்தை அடைவாளுக்கும் கூட ரொம்ப நாள் கழிச்சாவது மறுபடியும் நழுவுறதுன்றது ஏற்படும். சர்வே தெவன தர்மான பிரதிபுத்தத்து மோட்சபாக், மோட்சத்தை அடைகிறது தவிர மற்ற வாழ்க்கெல்லாம் நழுவுறதுன்றது உண்டு. மறுபடியும் வாழ்க்கை இருந்து இடத்துலேருந்து கீழே வரும்படியே ஆகும். அல்லது மறுபடியும் உபாயத்தை பண்ணி பகவானை அடையணும். அதுக்கு அவ்வளோ நாள் காத்தும் தந்துட்டு மறுபடியும் கீழே வரதை காட்டணும். முதலியே விவேகத்தோட பகவத் கைங்கரியத்தையே உத்தேசமாக வச்சுக்கிறது நியாயம். அதனால் என்ன சொல்கிற, செம்மின் முடி திருமாலை விரைந்தடி சேர்மினோ, அப்படி கடிசேர் துழாய்படி கண்ணன் கடல்கள் நினைவினோ. முதல் தசகத்தை ஒவ்வொரு பாட்டிலையும் என்ன சொல்கிற, மனைத்தால் மதகளை அட்டவன் பாதம் பணிவினோ, மணிமின்னு மேனி மாயவன் பேர் சொல்லி வாழ்வினோ, ஆழ்ந்தார் கடல் பள்ளி அண்ணல் அடியவராமினோ, கோமின் துழாய்படி ஆதியன் ஜோதி குணங்களே. இது எல்லா இடத்துலையுமே ஒவ்வொரு பாட்டிலுமே என்னென்ன கஷ்டம் நேரம் அவனை மறந்த ஆனால் வசத்தை அடைய ஆசைப்பட்டார். அது வேண்டாம். அதனால் புத்திசாலியாக இருக்க வாழ்க்கை பிரதிபுத்தான்னு அதுக்காக கிருஷ்ணன் சொன்னான். பிரதிபுத்தா மோட்சபாக். உண்மைகளே தெரிஞ்சுட்டு விட்டவன் நஸ்வரமானதை அழியக்கூடியதை ஆசைப்பட மாட்டான், அல்பமானதை ஆசைப்பட மாட்டான். அதனால் பலதில் விசேஷம் இருந்தால் கூட இது எல்லாத்தை காட்டும் வசந்தது எதுவோ அங்கே கொண்டு சேர்க்குமான்னு யோசிக்க வேண்டியது. அதை 2 சப்தம் சொல்கிறோம். இதை காட்டும் வசந்தது ஒன்று இருந்தால் அதை சாத்திசயம் அப்படின்னு சொல்கிறது. எதை காட்டும் மேல்பட்டது ஒன்று இல்லையோ அதை நிரதிசயம். இதை காட்டும் மீறி இருக்கிறதுக்கு உனக்கு அதிசயம்ன்றது. அதிசயம் உள்ளதாக இருந்தால் கைவல்ய அனுபவத்தை கூட என்ன தோஷம்னா அதை காட்டும் அதிசயமானது ஒன்று இருக்குது அப்படின்னு. மோட்சத்தை அது இல்லை. அதனால் நிரதிசயமானது பகவத் அனுபவம் மட்டும்தான் உயர்ந்த புருஷார்த்தம், பரம புருஷார்த்தம். அதே ஒருத்தன் புரிஞ்சுட்டான்னு சொன்னால் பகவானை தவிர எதுவும் அவனுக்கு போக்கியமாகாது. துருவன் சின்ன குழந்தையாக இருந்து பெருமாளை குறித்து நாரத உபதேசத்தால் தபஸ் பண்ணி பெருமாள் நேரம் சேவிக்கிறேன். அப்பா மடியில் உட்கார முடியலன்ற குறை இந்த குழந்தைக்கு. வளர்ந்தாமா மாத்தாந்தாய் தள்ளி விட்டுட்டா அப்படின்றதுனால ஒரு கஷ்டம். பெருமாள் தியானிச்சு பெருமாள் பிரதித்தராகிட்டார். அவர் பிரத்யட்சமானதும் இனிமேல் அப்பா முடியில் உட்காரணுன்ற எண்ணமே தோணும் அந்த குழந்தை. பெருமாள் தன் முடியில் உட்காந்து சென்று போகுது. ஏதாவது வரம் கேளுன்னா ஒரு வரமும் கேட்கணும். இனிமேல் கேட்க வேண்டியது ஒன்றுமே வீரில் இருக்கணும். பாக்கி ஏதாவது இருந்தால் தான் நான் கேட்க வேண்டும். ஏற்கனவே அடைஞ்சாது பரமபத்தும் பெருமாள் தன் முடியில் உட்காந்து வச்சுக்கிறான் அப்படின்னு பரிசு இங்கேயே கிடச்சி விட்டா இன்னும் என்ன அந்த மாதிரி அவனுடைய அனுபவத்தை இங்கேயே புரிஞ்சுட்டு விட்ட வாழ்க்கை. வேறு எதுவுமே ருச்சிக்காது, வேறு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு எண்ணம் தானாக ஏற்படும். அந்த திசையை நான் அடையணும் அப்படின்னு சொல்கிறேன். அதனால் கொடிமண்ணு புல்லுடை அண்ணல் கடவுள்கள் குருகுமினோ, கருடனை விட்டாலும் விடுவார், நம்ம விடமாட்டார். அப்படிப்பட்ட அந்த பகவானுடைய குணங்களை உபாசனம் பண்ணி அவனை அடைஞ்சுடுங்கோ, அவனை ஆசிரியுங்கோ அப்படின்னு. கடைசியாக குருக மிக உணர்வத்தோடு நோக்கி எல்லாம் விட்ட இருக நிலப்பெண்ணும் ஞானிக்கும். இது கைவல்ய அனுபவத்தை பண்ணக்கூடிய ஆத்ம சாட்சா்காரத்தை அஷ்டாங்க யோகத்தால் பண்ணணும்னு சொல்கிறேன். அவனுக்கும் அப்பயன் இல்லையே, பகவத் அனுபவம் ஆகிற பயன் இல்லாமல் போச்சு. சிறுக நினைவதோர் பாசம் உண்டாம். அங்கேயும் ஒரு துளி அவனுக்கு இன்னும் கர்மபந்தம் ஒட்டின்னு இருக்கு.
அது இருக்க மட்டும் பகவத் அனுபவம் கிடைக்காமல் போகிறது. அதுக்காக அது வீடில்லை, இன்னும் வீடில்லை. அப்போ என்ன பண்ணணும், மறுகளை ஈசனை பற்றி விடாதது வீடலையே. அதனால் அவ்வளோ தூரம் போயிட்டாவது அத்தனை நாள் கழிச்சு திருந்தி வரதை காட்டிலும் முதல்ல இது தெரிஞ்சுட்டு சாஸ்திரங்களால் தெரிஞ்சுட்டு ஆத்மானுபவம் ரொம்ப பிரியமாக தோன்றினால் கூட அதில் மாட்டிக்காமல் இருக்கணும். ஆத்மாவலோகமாகிற ஆகர்ஷகத்தில் அகப்பட்டில்லார்கள் அப்படின்னு ரசித்தார். அந்த இடத்த அங்கே ஆத்ம சாட்சா்காரம் ஏற்படும் போது ரொம்ப திருப்தியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். பகவானை பற்றி நினைக்க தோணாமல் போகலாம். அது ஒரு சுழியை போல, நதியில் பிரவாகத்தோட சுழியை போல். அதில் மாட்டின்ட்டான்னா வெளில வராது, கஷ்டப்படுவேன். அப்படி இல்லாமல் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துட்டான்னா தான் பகவானை விட்டு இருக்கிறது எந்த திசையிலையும் தேவையில்லை, அது நிலைக்காதுன்ற எண்ணம் அவனுக்கு வந்துட்டான். அப்போ தானா அப்போ இது விடாவிடல் வீடகுது. வீடு எது அகதே உய்யக்குமார் என்ன கண்ணன் கடல் மேல். அதனால் பகவானுடைய திருவடிகளில் கைக்கரித்தை பண்ணுறது மட்டும்தான் உய்வதற்கு உஜ்ஜீவிக்கிறதுக்கு ஏற்பட்ட வழி. அதுக்கு வேண்டியது சுலபமாக பகவான் ஆதியம் ஜோதி குணங்களே போகணும்னு சாச்ச. அதுதான் சுவாமியும் தாக்குதத்தாவளையில் பண்ணி காட்டினேன். குணங்கள் எல்லாத்தையும் போத்து ஒரு சாசனமாக ஆக்கி ததா 1000 பாட்டில் 1000 குணங்கள் எடுத்து சுவாமி காட்டிருக்கேன். இந்த மாதிரியே அவன் குணங்களையே நடத்தின்னு இருக்கிறது ஒன்று தான் நமக்கு வேற எங்கேயும் போகாமல் நாம் திசை திரும்பாமல் இருக்கிறதுக்கு உபகாரம் பண்ணக்கூடியது. இது அந்த பரமபோக்கியனாக இருக்க பகவான் பல மகான்களுக்கு தானே இந்த அனுகிரகத்தை ஆழ்வார் முதலியவாளுக்கு இப்படி தான் அனுகிரகித்திருந்திருக்கேன். அந்த வழியில் நாம் போகிறதுனால முதல் தசகத்தில் ஸ்ரீமான் நாராயணா சுவாமி அனுகுணமகுட்டா வீரதாமாங்கமௌளி துர்தாந்த அராத்திஹந்த அத்புத நியதனு கல்பபாதோதிகல்ப விஸ்வாத்தின்ஜோதி உர்வீதர ஃபணிஹயன வேதரூபஸ்வகேது நித்தூதாசேஷதோஷ பிரபுரத கச்சித சுஸ்திரைஸ்வரியசீமா அப்படின்றாக்க. சுஸ்திரமான ஐஸ்வர்யத்தினுடைய எல்லை பகவத் அனுபவம். அதனால் பரமபோக்கியம்னு சொல்லக்கூடியது. இதை காட்டிலும் உயர்ந்ததில்லை. இந்த அளவு நிலைக்கக்கூடியது வேறுதும் இல்லை. ரொம்ப காலம் இருக்கக்கூடியதாக இருந்தால் கூட கைவல்யானுபவம் ஸ்திரம் இல்லை, அதுக்கும் ஒரு முடிவுன்றது இருக்குது. அதனால் அஸ்திரத்துக்கு எதிராக சுஸ்திரமாக இருக்கக்கூடிய பகவத் அனுபவத்தை ஆசைப்படத்தக்கது. அதுக்கு பல திஷ்டாந்தங்கள் கேட்டு சொல்கிறேன். இப்போ இப்படி இருந்தவாள்லாம் கூட பல பேர் ராஜாக்கள் இருந்ததா, சூரிய வம்சத்தை சந்திர வம்சம் தான் இத்தியாத புராணங்களை பலது படிக்கிறோம். அவள் எத்தனையோ சாதித்து இருந்திருக்கா, நல்ல பேர் இருந்திருக்கா. ஆனாலும் அவள் எல்லாரும் தந்திரங்கள் அளவிலராய் தனத்தால் மிக்க தார்வேந்தர் தொழ வையம் ஆண்டார் மாண்டார். இப்படி எல்லா ராஜாக்களும் கொண்டாட முடியாது. லோகத்தை ஆண்டவாள்லாம் கூட மாண்டார். ஆண்டார் ஒரு காலத்தில், அப்புறம் மாண்டார் இன்னொரு காலம். சந்திரனும் சூரியனும் வீயும் காலம் பிரளயம் வந்து சந்திரன் கிடையாது, சூரியன் கிடையாது, எல்லாரும் அழியிற சமயம். அப்புறம் யார் ராஜாக்கள் நிற்க போகிறது. அப்பவும் அழியாது இருக்கக்கூடியது பரமபதம் பகவத் அனுபவம். அதனால் சுஸ்திரம்னா எதை வச்சு சொல்கிறீங்க? ஜெகத்தே பிரளயத்தில் இருக்கிறது கூட, மகாபிரளயத்தில் இருக்கிறது கூட அழியாததான ஒரு அனுபவம், ஒரு புருஷார்த்தம் இருக்குது. அதைத்தான் நாம் அணுக வேண்டியது. அதுக்காக பகவான் பரமபோக்கியம். அதனால் சர்வபோக்கியாதிசாலி. மற்ற போக்கியங்கள் இல்லைன்னு கிடையாது. அந்த போக்கியங்களை காட்டும் உயர்ந்தது இந்த போக்கியம். ஒரு ராத்திரி வேளையில் மின்மினி பூச்சிக்கு கூட கொஞ்சம் வெளிச்சம் இருக்கு. பகலில் அதோடைய பிரகாசம் தெரியுது. ராத்திரி நட்சத்திரங்களுக்கு பிரகாசம் இருக்கலாம், பகலில் நட்சத்திரங்கள் தெரிய போகுது. சந்திரன் ஒருவேளை பௌர்ணமியில் ஒன்றா பிரகாசித்தா கூட பகலில் அதே சந்திரன் இருந்தால் அவன் பிரகாசம் தெரியும். சரி, சூரியனோட பிரகாசமாக இருக்காங்க. சூரியனும் கிரகண காலத்தில் சூரியனும் பிரகாசம் மங்கி போயிடுது. சூரியனே கூட பகலோன் பகல் விளக்காக பரஞ்சுடல் தோன்றியதே. சுவாமி பிரம்மா அசுமேதம் பண்ணுறார் காஞ்சிபுரத்தில். அதில் தேவபெருமாள் யாக வேதியிலேருந்து உத்பவிக்கிறார். பெருமாளும் தேஜஸ்வியாக இருக்கார். பகலில் தான் உத்பவித்தார். 11 மணி வேளையில் உத்பவித்தார் பெருமாள். பகல்லையே சூரியன் கிரகணம் கூட இல்லை. ஆனால் சூரியனுடைய ஒளி மங்கி போச்சு. இதை காட்டிலும் உயர்ந்த தேஜஸ்வரத்தை இது தெரியாமல் போயிடுது. பகலோன் பகல் விளக்காக, பகலில் விளக்கேற்றி வச்சா அந்த விளக்கு எப்படி இருக்குமோ, சூரியன் எதிரே விளக்கு எப்படி பிரகாசிக்காதோ அப்படி பெருமாளத்தில் சூரியனே பிரகாசிக்கலை அப்படின்னு சுவாமி. அப்போது சூரியன் பிரகாசம் போகிறதுன்னா என்ன அர்த்தம்? கருப்பாக போயிடுமா சூரியன்? இல்லை, கிரகணம் பிடிச்ச மாதிரி ஆகலாம். ஸ்லாக்கியேத சந்தமச பர்வ சஹசிரபானோகம்.
அவதாஜமச்சாகிட்டு இப்போ தேஜசி துரத சைலபத்தே விமிருஷ்டே ராக்கியேத சப்தவசபர்வ சஹசிரபானோகம் சஹசிர கிரணங்கள் உள்ளவன் சூரியன். உம்முடைய தேஜஸை தேவபெருமானுடைய தேஜஸை ஒப்பிட்டு பார்க்கும்போது சூரியனுடைய தேஜஸ் சந்தமசம் அப்படின்றது கிரகணத்துக்கு பேர். கிரகண காலத்தில் அதே சூரியனுக்கே கிரகணம் ஏற்பட்டால் எப்படி இருக்குமோ அப்படி ஆயிடுது. அங்கே கிரகணமானது கொஞ்சம் காலம் கழித்து விட்டுடும். ராகு கொடுத்துக்கிறது ராகுனுடைய கட்சி முடிஞ்சது. பெருமாள் இருக்க மட்டும் சூரியன் பிரகாசமே தெரிய வழியில். அதனால் ராக்கியேட்ட சந்தமசப்படுறேன். கிரகணமாக இருந்தால் கூட பரவாயில்ல, சூரியனுக்கு ஏதோ தான் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரு சாக்கு சொல்கிறது இருக்கலாம். ராகு என்னை மறைச்சி விட்டு பிரகாசம் தெரியலன்னா பெருமாள் எழுதாருன்னா என்றைக்குமே வழியில. ஏன் அப்படின்னு அவர் தேஜஸால் தான் நான் பிரகாசிக்கிறேன். ஏன சூரிய தபதி தேஜசேத்தா, யாருடைய தேஜஸால் சூரியன் பிரகாசிக்கிறானோ வர்ச்சோதாஸ்துவமசி சூரியஸ்ய அப்படின்னு உபனிஷத்து. தேஜோதாஸ்துவமசி அக்னேஹ வர்ச்சோதாஸ்துவமசி சூரியஸ்ய ஜிம்னோதாஸ்துவமசி சந்திரமசா. எல்லா தேஜோ திரவியங்களுக்கு தேஜஸை கொடுக்குறவன் பகவான். அதனால் அவன் தேஜஸில் மற்றது எதுவுமே பிரகாசிக்காது. அதனால் மகா பிரளயத்திலையும் சிரமப்படாமல் இருக்கக்கூடிய கலங்கா பெருநகரம் அப்படின்றது பரவாயில்ல. அதனால் எவ்வளோதான் வசதியாக ஒன்று சொன்னாலும் மகாபலியத்துக்கு அப்புறம் தொடர போகிறதில்ல. நடுவில் விச்சேதம் ஏற்படும். மறுபடியும் இன்றைக்கோ சிருஷ்டி பண்ணுறது கிரமமாக அது சமயம் வரத்து தான் திரும்பி உண்டாகும். இப்போ இருந்த அனுபவம் நடுவில் தொடராது, நின்று தான் போகும். அதுக்கு விச்சேதம் ஏற்படும். மறுபடியும் அடுத்த கல்பத்தை இதுவே தொடர்றதான்னு யாராலையும் சொல்ல முடியாது. அதனால் பகவத் பிராப்தியை தவிர வேறு எதுவுமே அளவு உள்ளது தான். அதனால் அஸ்திரமாக இருக்கக்கூடியதை விட்டுவிட்டு சுஸ்திரமான ஐஸ்வர்யத்தில் எல்லையாக இருக்கக்கூடியது பகவத் அனுபவம். இந்த சீமா அப்படின்னு சொல்லும் போடுறார் ஆழ்வார். அந்த காலத்தை அந்தவில் பேரின்பம் அப்படின்னு சொல்கிறார். இந்த பேரின்பம்னு சொன்னால் கூட ஒரே அளவாக இருக்கிறது இல்லை, நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கு. ஏறு திருவுடையான் இன்னும் வந்து பொருளுங்களோ நாங்கள் அந்த திரு ஏறிண்டே போகிறது. அதிகம் அதிகம் அந்யாம் ஆத்மசோபானந்த தானம் அப்படின்னு இருப்பாங்க. குறைவாக இருந்தாலும் தோஷம். விகாரம் இல்லை பரபிரம்மத்துக்கு நிர்விகாரம்னு சொல்கிறாங்களே, அதிகம் ஆகலாமா? விகாரமே தோஷம் இல்லை, தோஷமான விகாரங்கள். தோஷமான விகாரம் பகவானுக்கு கிடையாது, அவ்வளோதானே தவிர அதிகமாகிறது தப்பு இல்லை. ஏன் அப்படின்னு சுவாமி நித்தியோத்தர் வந்து பெருமாளை கொண்டாடிட்டே இருக்கார். இந்த தோத்திரத்தினால் பெருமாளுக்கு ஒரு பெருமை கூடுறது. இது சதா நடந்துருக்கு. சதா பசிந்த சூரையான் வேதங்கள் சதா பகவானை கொண்டாடுறது. சதா ஸ்துவந்தா வேதாக சதுர்முக முகாச்ச அப்படின்னு ஆள் வந்தாலும் சதா ஸ்துவந்தா வேதாக அப்படின்னு ஒவ்வொரு கல்பத்தில் ஒவ்வொரு சிருஷ்டியை பண்ணி இத்தனை ஜீவாத்மாக்களை ரட்சித்து அவள் எல்லாரையும் கடத்தேற்ற ஒவ்வொருத்தன் கடத்தேறும்போது அவனுக்கு ஒரு பெருமை அதிகமாகும். நேற்று 10,000 பேர் முத்தாடு இருந்தால் இன்றைக்கி 10,001 இருந்தால் 2வது இருந்தால் ஏறிண்டே தான் போக போகிறது. 10,000 பேர் கொண்டாடுறதே 20,000 பேர் கொண்டாடுறது ஒன்றாயிடாது. எல்லோரும் கொண்டாடுறது அந்த பகவானை தான். ஆனால் புதுசாக ஒவ்வொரு பத்தம் முக்தன் ஆகிட்டே போகணும்னு சொன்னால் தோஷத்தில் சேராது, விகாரத்தில் சேராது. அதுக்காக எப்பவும் ஒரே மாதிரி இருக்கணும்னு அதிகமாகக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அதிகம் அதிகம் அந்நியாவாக்கும் சோபாந்த தானம்னு உண்டு. அதனால் அதெல்லாம் குறைஞ்சுட்டு வரக்கூடியது, முடியக்கூடியது, இது ஏறிண்டே இருக்கக்கூடியது. இதுக்கு எல்லாம் கிடையாது. அதனால் இந்த சுஸ்திரைஸ்வரிய பூமா, சுஸ்திரைஸ்வரிய சீமா எல்லையாக இருக்கக்கூடிய உபனிஷத்து கூட பூமான்னு சொல்லி விட்டுருக்கு. பூமா அப்படின்னு பிரம்மத்துக்கு பூமி வித்யன்னு ஒன்று, நாரதருக்கு சனத்குமார் உபதேசம் பண்ண வித்யை சாந்தோக்கியத்தை சொன்னது. அதில் சொல்கிறது பூமான்றது இவ்வளவுதான் அளவு சொல்ல முடியாது. விகுலம் அப்படின்னு அர்த்தம். பூமா சம்பிரசாதாரதி அப்படின்னு சூத்திரக்காரர் சொல்லிட்டார். இவ்வளவுதான் அதுக்கு அளவு சொல்ல முடியாது. இல்லை சுவாமி மனுஷியானந்தத்தை காட்ட மனுஷன் தருவானந்தம் 100 பங்கு இப்படி சொன்னால் 11வது தசையில் இருக்கு. தேசதம் பிரஜாபதேரானந்தா தேகோ பிரம்மணானந்தான்னு இருக்கு. 10 22 தடவை 10^22 அப்படின்னு பெருக்கி விட்டா அவ்வளோ மனுஷானந்தானே பிரம்மானந்தா, அதுக்கு ஒரு அளவு இருக்கே அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது ஒரு குணத்தை சொன்னது, ஆனந்த குணத்தை. இப்படியே தேஜஸுக்கு வீரத்துக்கு ஐஸ்வரத்துக்கு ஞானத்துக்கு ஒவ்வொன்றுக்காக சொல்லிட்டு போகணும். அதில் எல்லாத்துலேயுமே எல்லா குணத்தையும் எண்ண முடியாது. நம்ம ஷாட்குண்யம்னு 6 குணத்தை ஞாபகம் வச்சுக்கிறோம்னு சொல்கிறோம். சாஸ்திராவது 1000 குணங்கள் சொல்லிருக்கு. இப்படி சொல்லிகிட்டே போனால் ஒரு குணத்துக்கு தான், அதுவும் ஆனந்தசி மீமாகிம்சா பகவத்தின்னு தான் உபனிஷத்து சொல்லி
ஆனந்தத்தை பற்றி இப்போ விசாரிக்கிறோம். அதில் மற்றவாளுடைய ஆனந்தத்தை ஒப்பிட்டு பார்த்துட்டு உண்மானந்தம் இவ்வளோ வசத்தின்னு சொல்லிட்டு அங்கே கூட அந்த சத்தம்ன்றதுக்கு 100ன்னு அர்த்தம் இல்லை, அனந்தம்னு அர்த்தம். சத்தம் சாஸ்திரம் வைத்தம் இத்தாதி ஆனந்த வாச்சகம். அதனால் இவ்வளவுதான்னு வரையிட முடியாது. அப்படியே பண்ணாலும் ஆளவந்தாருன்னு தோத்தத்தை சொல்லிட்டு அந்த பிரம்மா சதுர்முக பிரம்மாவுடைய ஆனந்தம் வருதோ இல்லையா, அதே மனுஷானந்த ஸ்தானத்தை கொண்டு வாங்க. திருவிழி 100 கேட்கணும். உபரி அப்ஜபூவோபி பூருஷான் பிரகல்பிய அதேயே சத்தியமிச்சு அனுப்பினவார். ஒன்றே இன்றைக்கும் முடிய போகிறதில்ல. இப்படி எல்லா குணங்களும் இருக்கிறதுனால அதனால் அது ஏறிண்டு இருக்கக்கூடியது. அபியாசாத்தும் சொல்லிட்டா சூத்துக்காரன். ஆனந்தமேக அபியாசாத்துன்னு தான் சொன்னேன். அபியசியமான ஆனந்தம் உள்ளவன். அதனால் என்றைக்குமே குறையாததும் அழிவில்லாததும் எப்பவுமே அதிகரிச்சுட்டே இருக்கக்கூடியதான பகவத் பிராப்தியான பரம புருஷார்த்தத்தை ஆசைப்படணும். அது எல்லாருக்கும் போக்கியமானது அப்படின்னா மற்றதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்தா தெரியுது. மற்றதெல்லாம் எவ்வளோ நாள் இருக்கிறது, எப்போ அழியிறது, அப்புறம் என்னாச்சுன்னு எப்படி தெரியாது போகிறதுலாம் பார்த்தா இது சுலபமாக என்றைக்குமே இருக்கக்கூடிய அந்தம் இல்லாததா முடிவில்லாததா அப்படி இருக்கக்கூடிய பகவத் அனுபவத்தை ஆசைப்பட வேண்டும். இப்போ இது ஒரு வகை. பகவான் தான் பரமபோக்கியம் சர்வ போக்கியாதிசாயி அப்படின்னு சொல்கிறது. அடுத்ததா என்ன பண்ணுறான், 2வது தசகத்தில் அவனே ஒன்றுதில்லை, அவனுக்கு சம்பந்தப்பட்ட வஸ்துக்கள் இருந்தால் கூட பாலனா ஏழை ஒன்று பெரியவன்னே அப்படின்னு சொல்கிறது. ஆளின வேணுன்னு தன்னந்துழாயன்னே வாழுமார் ஆழ்வார் தான் ஒரு நாயகா பாவத்தில் இருக்க. பகவான் மட்டும் போக வேண்டாம், அவனோட சம்பந்தப்பட்டதுக்கெல்லாம் கூட அது வெறும் அவன் திருவடி இருக்க திருத்துழாய் கூட போகிறோம், அதுக்கு கூட சமமாக வேறு எதுவும் வராது. அதுவும் பகவானால் இது உயர்ந்த பரிமளத்தை அடையிறது. 4 துழாய் முடியும்னு துழாய் முடியல சாத்திருக்கு திருத்துழாய். எதுலேருந்து எதுக்கு கந்தம் வருது? சர்வகர்மா சர்வகந்தா சர்வரசான். அவனுக்கு சர்வகந்தன்னு பேர் இருக்குது. அவனோட சேர்ந்ததுனால் இதனுடைய கந்தம் குறையாமல் இது வளர்ந்துட்டே போகிறதா இருக்குது. அவனுக்கு ஏற்றதா அசாதாரணமானதாக இருக்குது. அப்போது பகவானுக்கு சம்பந்தப்பட்டதெல்லாமும் கூட அதில் அவன் என்ன பண்ணுறான், வெளியில் செடியில் எடுத்துக்கிட்டு இல்லாமல் பகவானுக்கு சமர்ப்பித்தா வரக்கூடிய ஏற்றங்களெல்லாம் எடுத்து காட்டுறேன். இப்போ தன்னந்துழாய் அப்படின்னு ஒரு வார்த்தை சேர்க்கிறேன். இது குளிர்த்தியாக இருக்கக்கூடியது. சைத்தியா நல்ல வெயிலில் கூட பெருமாள் திருவடியில் சாத்தினது குளிர்ந்துட்டே இருக்குது. தன் இடத்துலையே வேரோட செடியிலே இருக்கிறதே கூட இல்லாத ஒரு அதிசயமான சைத்தியம் பகவத் சம்பந்தத்தினால் ஏற்படும். இது அவன் போக்கியன்றதை காட்டும். சேத்தனங்களுக்கு கூட ராமாயணத்தில் பெருமாள் காட்டி கிளம்பிடும் போது மரங்கள்லாம் கூட வளர்ந்து போச்சு அப்படின்னு சுமந்திர தசரதர்கிட்ட சொல்கிறேன். சுவாமி நம்ம ராஜ்யத்தில் அதி விரக்ஷாஸ்தரங்களான மரங்கள்லாம் கூட வளர்ந்து போயிடுச்சு சுவாமி. ஏன் என்ன ஆச்சு? ராமன் கிளம்பி போயிட்டார், அவ்வளோதான். ராம व्यसन கர்ஷிதாக அப்படி விரக்ஷாஸ்பரிமலானாக சபுஷ்பாங்குர கோரக்காக. புஷ்பங்கள் என்ன, முதுகள் என்ன, அதனுடைய அரும்பல் எல்லாமே மொத்தமும் வளர்ந்து போயிடுது. ஜலம் இல்லாத இல்லை, ஜலத்தினால் அதனுடைய தாக்கத்தை அடக்க முடியலை. பெருமாள் கிளம்பிவிட்டார, அவருடைய சாநித்தியம் இல்லாதனால் தானாக வாடி போச்சுதெல்லாம். வேறு எதுவும் அதை காப்பாற்ற முடியாது. பகவானுடைய சாநித்தியத்தினால் ஒரு செடி கொடிகளில் கூட ஏற்படக்கூடிய வித்தியாசம் அது திருத்துழாயில் பாருங்கன்னு இந்த 2வது விஷயத்தில் ஆழ்வார் காட்டுற. பாலெல்லாம் 7 உண்டு அப்படின்னு ஜெகத்தெல்லாம் ரசிக்கிறதுக்காக ஒரு சின்ன ஆளுநர் குழந்தை போல் பெருமாள் இருந்தார். பெருமாட்டை பார்த்து சொன்னார்னு இருக்குது. எல்லாரையும் வயிற்றுக்குள்ள அழியாமல் காப்பாற்றி மறுபடியும் அதெல்லாம் செட்டிட்டு வச்சுருந்துருக்கேன். இவ்வளவு தூரம் அக்கறை எடுத்துக்கக்கூடிய ஒருத்தனை அவனுக்கு கைங்கரியம் பண்ணுறது தானே நமக்கு பரம புருஷார்த்தம். அதனால் இப்போ பல பேர் ஆசுரப்பட்டது இழந்து வாழ்ந்தாலும் பெருமாள் நிராசம் பண்ணி அவருடைய அந்த எண்ணங்களை மாற்றுறதுக்காக அதில் ஒவ்வொரு பாட்டிலையும் ஒவ்வொரு வகையாக காட்டிட்டு வர. ஆளிலை அன்னவசம் செய்ய முன்னதாக தாளிலை வேண்டு தன்னந்துழாய் முதல் பாட்டு. 2வது 4 துழாய். ஒன்றில் சீத்தமாக குழுந்துன்னு இருக்கேன், அடுத்தது நறுமணம் உள்ளதாக இருக்கு. செம்பம் துழாய் என்ன பொன்னை போல பிரகாசிக்காரன். பெருமாள் திருமேனியில் இருக்கிற பிரகாசம் ஒளி இதில் பிரதிபலிக்கிறது. இப்போ இனிமேல் பட்டையாக தெரியாமல் திருத்துழாயை அவனோட சேர்ந்ததுக்கெல்லாம் கூட அவன் நிறம் பெறுறது. அவனுடைய அதாவது ஆத்ம சாமியத்தை ஏற்படுத்துகிறான். எல்லாருக்கும் ஆத்ம சாமியத்தை ஏற்படுத்துகிறான். அதனால் அவனுக்கு சமர்ப்பிக்கிற
கைங்கரியத்துக்கு ஏற்பட்ட வஸ்துக்கள் உட்பட அவனால் ஒரு பெருமையை அடையும். அப்படி இருக்கிறது நாம் ஏன் அவனை சேர்ந்து நம்ம சுரூபத்தை சேஷத்துவத்தை நிலைநிறுத்திக்கக்கூடாது? இதை விட்டு மற்ற விஷயங்களை பற்றி ஏன் யோசிக்கணும்? அதே மாதிரி செம்பந்துழாய், பைம்பந்துழாய், தன்னந்துழாய், இப்படி பல வகையாக அதனுடைய குணங்களை சொல்கிறத ஒவ்வொரு குணத்தை ஒவ்வொரு வகையாக ஒரு க்ஷணத்தில் ஒரு மாதிரி காட்டுறது. நாம் சமர்ப்பிக்கத்தே இல்லாதது அவனிடத்தை சேர்ந்ததுக்கப்புறம் நிவேதனம் பண்ணுறது கூட சுவாமி சாய்க்கிறார். நாம் கொண்டு வச்சது அப்படியே நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சால் கூட பகவத் பிரசாதமாகும்போது அது விசேஷ குணம் ஒன்று சேர்றது. அது சத்துவமாக நமக்கு அப்புறம் பிரசாதமாக நாம் சாப்பிடும்போது நம்ம சத்துவத்தை வளர்க்கிறது அப்படின்ற இந்த மாதிரி அவனிடத்துல சேர்ந்த வஸ்துக்கள் உட்படும் எல்லாத்தையுமே தன்னை போல மேவும் தன்மயமாக்கினான் அப்படின்னு சொல்கிறது. தன்னை போலவே மற்றதெல்லாம் ஆக்கத்தக்கவனாக இருக்கிறதுனால் நாம் நம்ம குறையை பற்றி கூட யோசிக்க வேண்டாம். அவனிடத்துல போய் நாம் சேர அவனுடைய சாமியத்தை நமக்கு ஆத்ம சாமியத்தை ஏற்படுத்தி தரான். இப்படிப்பட்ட கண்ணன் கடல் துழாய் மொழிஜ பொன்சை போன் நன்முலைக்கு இன்னும் வெளியுமே அப்படின்னு இப்போ என்ன பண்ணுறார்? சைத்தியாத் சௌகந்திய பூம்னா ருச்சி ருச்சிரதையா போஷணாத் ஆபிரூபியாத் சந்தர்ப்பாத் புஷ்பசங்காத் மகித துளசிகா மாலையா சங்கதஸ்ய. இதில் திருத்துழாயை பற்றி பல பாட்டுகளை சொல்லி வந்திருக்கேன். இதே மாதிரி மற்ற திருவாபரணங்களாக இருக்கட்டும் அல்லது ஆயுதங்களாக இருக்கட்டும், சங்க சக்கரம் முதலியது, அதே மாதிரி கிரீட முகட்ட சூடாவதம்சம் மகர கொண்டதுக்கு விவேகார கையூர் கட்டக்க, இந்த மாதிரி நிறைய திருவாபரணங்கள்லாம் சாத்திருக்கேன். திருவாபரணங்கள் என்ன, ஆயுதங்கள் என்ன, அவருக்கு சாத்தக்கூடிய மாலாதிகள் எல்லாமே பகவானுக்கு சமர்ப்பித்ததுக்கு அப்புறம் அதில் வரக்கூடிய ஏற்றத்தை பார்க்கும்போது நாம் கூட எங்கேயா இருந்தாலும் பரவாயில்ல, அடியேன் சிறிய ஞானத்தின்றார் அம்மா நாழிப்பதான் நிவிடத்தான் ஞானார், நான் எங்கே அவனுங்க அந்த வித்தியாசமே தெரியாதபடிக்கு அவனை நாம் அடைஞ்சுட்டால் அவன் பெருமை நம்மிடத்தில் ஒட்டிக்கிறது ஈசிக்கிறதுன்றார். நீ வேண்டாம்னா கூட விட்டுட்டு போகிறது. அவன் கூட இருந்துட்டாலே நமக்கும் அவங்க செயல். அதுக்காக உயர்ந்ததான போக்கியம் இப்படி தான் இருக்கணும். இதை காட்ட இன்னொன்று இல்லாதனால் இவன் தான் சர்வ போக்கியாதிசாரி. அவன் மட்டுமேன்னு சொல்ல வேண்டாம். பகவத் சுரூபம் மட்டும் இல்லை, பகவத் ரூபமாக இருக்கட்டும், அவனுடைய திருவாபரணங்களாக இருக்கட்டும், அவனுடைய ஆயுதங்களாக இருக்கட்டும், அவனுக்கு சம்பந்தப்பட்ட சமர்ப்பித்த வஸ்துக்களாக இருக்கட்டும், அவனுக்கு லோகமாக எதெல்லாம் அவனோட சம்மந்தப்பட்டிருந்தாலும் எல்லாத்துக்குமே அவனுடைய குணம் சங்கிரமிக்கிறது. அது ஏதாவது ஒன்று மூலமாக நாம் அவனுடைய பெருமையை தெரிஞ்சுட்டால் இது எதுவுமே மற்ற ஐஸ்வர்யங்கள் இல்லை அப்படின்றது நல்லா தெரியும். அப்போ மற்றதில் ஆசையே தானாக விட்டுவிடணும். சக்கராதி சங்கதச்ச சக்கராதீசத்து யோக வட்டதள சயனாதி அர்ஹணீய அபதானி. ஒரு ஆளுநர் குழந்தையாதான் பெருமாள் இருந்தார். அது சுவாமி சுபாஷித்த நீவின்னு ஒரு ரந்தம் தடுத்திருக்கார். லோகத்தாருக்கு நல்ல உபதேசங்கள் பண்ணுறதுக்காக சுபாஷித்தம்னு சொல்லுறது தானும் ஒரு ரந்தம் பண்ணார். ஆனால் இதுவே வேதாந்தத்தை தான் சொல்லுவார். அவர் எதை சொன்னாலும் அதில் வேதாந்தம் இருக்கும். அது ஒரு பாட்டில் ஒரு ஸ்லோகத்தை சொன்னார். சாதாரணமாக லோகத்தை ஒருத்தரோட ஒருத்தர் போட்டி போட்டு அவனை காட்ட நான் நான் வசத்தையும் சொல்லிக்க ஆசைப்படுவேன். இந்த மாதிரி இருக்கிற தீர்த்தம் சாப்பிட்றதுன்னு ஒரு காரியம். நிறைய குடகுடமாக இருக்குன்னு சாப்பிட்றாங்க. அப்போ மற்றவாள்லாம் ஆச்சரியப்படுவார். நாங்கள்லாம் தீர்த்தத்தை எதாவது சாப்பிடுவோம். லோட்டாவால் சாப்பிடுவோம், சொம்பால் சாப்பிடுவோம், குடத்தால் சாப்பிடுவோம், இங்காலத்தால் சாப்பிட்றேன்னு சொன்னான்னா அப்போ அவனை பார்த்து இவன் ஆச்சரியப்படுவா. அதுக்கு சம்ஸ்கிருதத்தில் பதங்கள் சொல்லணும். அபக்ஷா அப்படின்னு ஒருத்தருக்கு பேர். தீர்த்தம் எல்லாரும் தான் குடிக்கிறான். ஆனால் தீர்த்தத்தையே நிறைய குடிக்கிறான். அளவு கடந்து தீர்த்தத்தை சாப்பிட்றான். அவனுக்கு அபக்ஷா அப்படின்னே பேர் சொல்லணும். மகர்ஷிகளுக்கெல்லாம் வாயு பக்ஷான்னு பேர். வாதவசனா அவாரிசேஷமனாக சுற்றி சொல்கிறது. வாயு பக்ஷான்னு சொல்லணும். எல்லாருக்கும் தான் சாதிக்கிறதுக்கு காத்துவோம். காத்தே ஆகாரம், அதை தவிர ஒன்றுமே சாப்பிடும். ஆனால் அவன் பாட்டு வளர்ந்து நல்லா இருந்துருக்கா காரியங்கள்லாம் பண்ணுறான். அப்போது அபக்ஷா வாயு பக்ஷான்றதெல்லாம் சொல்லுது. லோகத்தில் மற்றவாழை காட்டினா அசாதாரணமாக அதிசயமான ஒரு சாமர்த்தியத்தை உள்ளவாளை சொல்கிறதுக்காக ஏற்பட்டது. அப்போது ஒரு கிராமத்தோத்தன் இந்த மாதிரி கங்காளமாக தீர்த்தம் சாப்பிட்றது அவனுக்கு ஏதோ ஒரு சாமர்த்தியம் இருக்குது. அவனை பார்த்த உடனே ஜனங்கள்லாம் இவனுக்கு ஒரு அபக்ஷன்னு ஒரு பெருமை இருக்குது அப்படின்றது எல்லோரும் கொண்டாடாரு. அவனுக்கு ஒரு கர்வம் வந்துருக்கான். நான் மற்ற எல்லாரும் காட்டையும் நிறையா தீர்த்தம் சாப்பிட்றோம். சரி, இவன் என்ன பண்ணால் இங்கேருந்து வட யாத்திரை போனேன். வடதேசத்துக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் போனேன். நான் அபக்ஷன் தெரியுமா? என்ன அபக்ஷன்? நிறைய தீர்த்தம் எவ்வளோ சாப்பிட்றேன். ஆச்சரியப்பட்டு சரி, இவன் பெருமை வளர்ந்துட்டே போயிட்டு இல்லையே கட்டியாந்து கிழங்கு வளர்க்க போயிட்டான்.
போனால் கடைசியில் கங்கை கரையிட்ட கங்கை கிட்ட போகிறச்சு ஜன்னு மகர்ஷி ஆசிரமம் அங்கே போனேன். அவர்கிட்ட கேட்டான், சுவாமி நான் யார் தெரியுமா? யார் நீங்கள்? அப்பக்கன். என்ன அப்பக்கன்? கங்காளங்காலமாக தீர்த்தம் சாப்பிட்டு கங்காளத்தால் அழுப்பாளா அப்படின்னு. என்ன சுவாமி அப்படின்னு. நான் கங்கை நதியே குடித்தவன் அப்படின்னு. உடனே அவன் கை கூப்பிட்டு திரும்பி வந்துட்டாங்க. இனிமேல் அவன் யாருமே அப்பக்கன்னு சொல்லிக்க வேண்டாம், அவன் கங்கை நதியே குடிச்சு விட்ருக்காரு அப்படின்னு திரும்பி வந்துட்டாங்க. வந்தவுடனே இப்போ அவருக்கு கொத்திண்டு கொடுத்து, இத்தனை நாள் நாம் கங்கையை குடித்தது பெரிய காரியமே நமக்கு தெரியல, ஊரில் கங்காளமாக சேர்த்து குடிக்கிறாலும் கொண்டாடலாம் போருக்கு, நாம் போவோம் இனிமேல் நான் கங்கையெல்லாம் குடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவர் வடக்கேன்னு தெற்கே கிளம்புவாங்க. தெற்கேன்னு வந்தாங்க, தெற்கே இப்படி விட்டாங்களோ அப்போ கொண்டாடலாம் போல் நாம் தென்தேசத்துக்கு போவோம். நான் அங்கேருந்து கிளம்பி வந்தேன். கோயிலெல்லாம் நான் கங்கையை குடிச்சிருக்கேன்னா எல்லோரும் வாங்கிட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியல. வந்தார். வெஞ்சேன மலை மட்டும் வந்தார். அங்கே வந்து அகஸ்தியர் உட்கார்ந்தார் தபஸ். அவர்னு வந்து கேட்டார், சுவாமி நான் யார் தெரியுமா? என்ன அவங்க? நான் ஜன்னு சுவாமி கங்கையே குடித்தேன். சமுத்திர சேரில் ஒரு நதி தானே அதானே அப்படின்னா. என்ன சுவாமி அப்படின்னா, நான் சமுத்திரத்தையே குடித்தேன் ஐயா. அவர் திரும்பி விட்டாங்க. தெற்கே போகண்டா, அவர் திரும்பி விட்டார். இவருக்கு தெரிஞ்சு விட்டது அகஸ்தியர். சாமி நம்ம ரெக்கார்டை யாரும் வெயிட் பண்ண முடியாது, சமுத்திரத்தையே குடிச்சு விட்டவண்ணா, நான் இனிமேல் எல்லாருக்கிட்டும் தண்டோட அடிக்க வேண்டியது தான் அப்படின்னு நான் சமுத்திரத்தையே குடித்தவண்ணா. விஸ்வகாத்தாந்த சிந்தோ. அப்போ இவர் இந்த மாதிரி தனக்கு தோன்ற உடனே அகஸ்தியருக்கு பெருமாள் அவருக்கு ஒரு காட்சி காட்டினார். ஜெகத்தெல்லாத்தையும் அழிச்சுட்டு மகாபுலயத்தில் ஒரு குழந்தையாக இருக்க மாதிரி ஒரு நாள் காட்டு, நான் யாருண்டையும் போய் ஒன்றும் பெருமையை காட்டிக்கல, பாலனாக இருந்துருக்கேன் அப்படின்னு அவருக்கு காட்டின அகஸ்தியருக்கு. அகஸ்தியா அப்புறம் வாய்மூட்டார், சுவாமி நான் நினைச்சது தப்பு தான், பாலனாய் 7 உலகுண்டு பரிவின்னி நாடாத காட்டு. இதுக்காக சுவாமி ஒரு ஸ்லோகம் பண்ண, அஸ்து தாவத் அகஸ்திய ஜன்னோர் மகிம நின்னவ. அகஸ்தியர் ஜன்னுடைய மகிமையை ஒன்றா அடுத்த நேரத்தில் இருக்கட்டும், அதை விட்டு என்ன காக்கதா தஸ்ய பாலஸ்ய விஸ்வகிராசே சதுர்பியதா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் பண்ணார். அந்த குழந்தையை பற்றி என்ன சொல்கிறது? அதாவது சின்ன குழந்தை கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினேஷந்தம் பட்டஸ்ய பத்தஸ்ய பட்டேஷயானம் பாலம் குந்தம் மனசாஸ்மரான். அவன் யாருடையும் ஒன்றும் பேசிக்கல, பெருமை சொல்லிக்க போகல, நான் கர்வப்பட போகல, குழந்தையாகவே வந்துட்டான், ஒன்றும் தெரியாத மாதிரி வந்துட்டான். தன் கால் கட்டை வரல தன் வாயில் வச்சுன்னு செப்பறதுன்னா இந்த அளவுக்கு குழந்தையாக வந்துட்டான். துளி கூட தன் மகிமையை காட்டி உபனிஷத்துல சொல்கிறது பால்யம் திஷ்டாசேத்துன்னு சொல்கிறது. நல்ல பிரம்மவித்தாக இருக்கிறவங்க கூட வால்னை போல நடந்துக்கணும். காக்கதா தசி வாதசியா. இந்த ஸ்லோகத்துக்கு 20 அர்த்தம் உண்டு. சுவாழி தனிவைக்கு பல அர்த்தங்கள் பல பேர் வியாக்கியானங்கள் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு சப்தத்துலேயும் பல விதமான அர்த்தங்கள், அதை துவன்யர்த்தம் சொல்லுது, சுத்தார்த்தமே சொல்லுது, பதச்சேதம் வெவ்வேறு வகையாக பண்ணால் வெவ்வேறு அர்த்தங்கள், இப்படி பல வகையாக ஒரு நீதியை போதிக்கிறது கூட சுவாமி என்ன ஒரு சுபாஷிதம் சொல்கிறது கூட அவனை பற்றி என்ன சொல்ல முடியும், நம்ம யாரால் தான் சொல்ல முடியும். ஆனால் அவனுக்கு கர்வத்தை பற்றி கேள்வி, இன்னொருத்தர் யாரோ இருக்கா அவளை நாம் ஜெயிக்கணுன்ற எண்ணம் இருந்தால்தான், இந்த ரஜஸ்தமஸ் இருந்தால் தான் இது தோணும். எல்லோரும் நாம் சிருஷ்டித்தவ, நாம் எல்லோரும் அவன் நல்லா இருக்கணுக்காக சிருஷ்டிச்சுருக்கோம். நம் பெருமை தானாக பிரகாசிக்கிறது என்ன போய் சொல்லிக்கிறது என்ன வேண்டியிருக்கு. அதனால் வாழ்வுண்டே இருந்துட்டான். அதனால் சாதாரணமாக ரொம்ப பேச ஆரம்பித்தான்னா பேச்சுக்கு எல்லை என்னதான், மௌனம்தான் பேச்சுக்கு எல்லை. பிரம்மைவ வாச்சப்ப ரமவியோம சொல்லி சொல்லி முடியாத கதை வாயத்து நிற்க. அதுதான் சைலன்ஸ் இஸ் தி கிளைமேக்ஸ் ஆஃப் சவுண்ட் அப்படின்னு சொல்லி, சவுண்டுடைய கிளைமேக்ஸ் சைலன்ஸ். இன்னும் ஒரு சொல்ல முடியல, முடிஞ்சு போச்சு. அதனால் சர்வபோக்யாதிசாயின்னு சொன்னால் அவன் தான் தன் கிட்ட வந்ததெல்லாம் அணுகினதெல்லாம் பார்த்ததெல்லாம் கூட தன்னை போல ஆக்கக்கூடிய ஒருத்தன், எதை பற்றியுமே கவலைப்பட போகிறது, சாந்தமாக இருக்குது. ஏத்த சாந்தம் அமிர்தம் அபயம் ஏத்தத் பிரம்மா அப்படின்னு உபனிஷத்தில் சொல்லி இந்த பரபிரம்மத்தினுடைய அனுபவமாகிற பரிபூர்ண பிரம்மானுபவன்ற மோட்சத்தை இப்போ 2வது காரணமாக 2வது விஷயத்தை சொல்லிட்டு என்ன பண்ணிவிட்ட, சம்பன்ன அநேக போக்கியம். ஒத்த மட்டும் போக்கியம்ன்றதில்லை, அவனோட சேர்ந்தது எல்லாமே போக்கியம். இதெல்லாமே போக்கியமாக இருந்தால் அவனை பற்றி சொல்லணுமா அப்படின்றது தானாக ஏற்படும். சம்பன்ன அநேக போக்கியம் நிரவிஷ ரஜிதம் கிருஷ்ணமூர்த்தியும் சட்டாரி அப்படின்னு 2வது விஷயத்தை சொல்லிட்டு பகவத் அனுபவம் வசந்ததுன்னு ஒரு சொன்னார். அவனோட சேர்ந்ததெல்லாம் கூட அவனுடைய நிறத்தை, அவனுடைய வண்ணத்தை, அவனுடைய தன்மையை பெறும் அப்படின்னு கேட்கணும். அடுத்ததாக 3வது விஷயத்தை என்ன பண்ணுறேன், அவன் அவ்வளோ வசந்தவனாக இருக்கானே,
நாம் அவனுக்கு ஏதாவது ஒரு கிஞ்சித்காரம் பண்ண வேண்டாமா? சேஷனாக இருக்கவன் ஏதாவது ஒன்று அவன் சந்தோஷிக்கிறதுக்காக எதையாவது பண்ணணும். ஆனால் அவனுக்கு எந்த குறையும் கிடையாது. என்ன பண்ணுறது அவனுக்கான ஏதாவது இல்லாத இருந்தால் நமக்கு கொடுக்குறதா இருந்தால் நமக்கு திருப்தி ஏற்படலாம். அவன்கிட்ட இல்லாதே ஒன்றும் கிடையாது. என்ன தேவை அவனுக்கு? அவார்த்த சமஸ்த காவம். ஆனால் நாம் வெறும் இருக்க முடியாது. என்ன தான் பண்ணுறதுன்னு ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு குச்சேலர் போனால் கையில் எடுத்துட்டு அவர் எடுத்துட்டு அது கூட கொடுக்கறதுக்கு வெட்டாம். கையே திறக்க மாட்டேன், மூடிகிட்டே இருக்கேன். என்னவோ வச்சுருக்கேன். தானாக தரணும், தானாக முஷ்டி முச்சே அவர் முஷ்டியை தானாக பிரித்து எடுத்துட்டு அவங்க அவரை பெருமாள் அவருக்கு வேறு ஐஸ்வர்யத்தை கொடுத்தார். என்ன தான் நம்மளால் பண்ண முடியும்? அப்போது அதுக்காக 3வது தசகத்தில் மேலே ஆழ்வார் என்ன காட்டுறார்? இப்படி பகவானுடைய பெருமையும் அவனை சேர்ந்ததெல்லாம் அடையிற பெருமையும் பார்க்கும்போது அவனுக்கு நாம் சதா திருவாராதனம் பண்ணணும், அவனை பூஜித்துன்னு இருக்கணும், அவனை கொண்டாடின்னு இருக்கணும் அப்படின்னு தோன்றுது. அதுக்கு அவன் கிடைக்கிறது எங்கே நமக்கு? விக்கிரகம் வந்ததுன்னா விக்கிரகத்துக்காருக்கும் பாஜாத்துக்கும் திருமணம்னா தூபம் தீபம் நைவேத்தியம் எல்லாம் பண்ணுறேன்னு சொல்லலாம். நமக்கு அவன் சர்வவியாபியாக இருந்தும் கூட நாம் ஒரு உபச்சாரத்தை சமர்ப்பித்து அவன் ஏற்றுக்கிறான்ற திட்டு நமக்கு வரும்படியாக இல்லையே என்ன பண்ணுறது? அப்போ என்ன பண்ணிட்டா மனசுக்குள்ளேயே அந்தரியாமையாக ஹதயத்தில் இருக்கான்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. அவனையே குறித்து தான் ஒரு புளிமரத்துங்கீழே யோகத்தில் தான் உட்காந்துருக்கார் ஆழ்வார். எங்கேயும் வெளியில் கிளம்பலாம் போகல. ஆனால் முழு தத்துவ ஞானம் நேர கண்ணுகிற பகவானுடைய யோகம் தெரியிட்டு அவனுக்கு தான் பண்ணக்கூடிய கைங்கரியங்கள் எல்லாம் மானசிகமாகவே எல்லாத்தையும் நினச்சிக்கிறான். மனசாகவே இல்லை ஓவியா நீர் தூவி போதால் வணங்கிய நேரம் அதுக்குன்னு புஷ்பமுதலெல்லாம் கொண்டு வஸ்துக்களால் அவனை ஆராதிக்காந்தால் கூட நின் பூவவியா மேனிக்கு பூசும் சார்ந்து என் நெஞ்சமே, நான் எனக்கு நீ கொடுத்துருக்க கரணங்களெல்லாம் உனக்கு ஏதாவது ஒரு வகையில் உபகரணமாக கைங்கிறதுக்கு உபகரணமாக அமையணும். இப்படி எல்லாருடைய அவனால் சிருஷ்டிக்கப்பட்ட எல்லா வஸ்துக்களுடையவும் அவனுக்கு எதனாலையும் ஒரு குறையை பூர்த்தி பண்ணுறதுக்காக உபயோகப்படுறதில்லை. தாங்கள் இருக்கிறது பயன்படுறவா இருந்தால் அவனுக்குன்னு சமர்ப்பிக்க முடிஞ்சதுன்ற புருஷம் அதர்ப்பணம் அப்படின்னு நான் கீதையில் கிருஷ்ணன் நீ எது பண்ணாலும் எதை நினைச்சாலும் எதை சாப்பிட்டு என்ன எல்லாத்தையும் தத்புருஷம் அதர்ப்பணம். அப்போ நீ கொடுத்ததுனால என்னால் இது பண்ண முடிஞ்சது, இந்த சக்தியை கொடுத்த உனக்கே அதை சமர்ப்பிக்கிறேன். பரஸ்மை நாராயணாயத்தை சமர்ப்பயாமின்னு சொல்லிவிடு அப்படின்னா இந்த சமர்ப்பணத்தை அதுக்கு கூட போக்கியவர் பகவானுக்கு நாம் நம்முடைய கரணங்களை நம்முடைய புத்தியை நமக்கு கொடுத்துருக்க ஞானத்தை எல்லாம் அவனுக்கு செலவழிப்போமோ, அவனுக்கு இந்த மாதிரியாக இதை கூட்டலாமா இப்படி பண்ணலாமா மனசு அப்படி யோசிக்க ஆரம்பிக்கும். நம்மால் அவனுக்கு ஒரு லாபமும் இல்லாமல் நாம் இருக்கக்கூடாது, அவனுக்கு ஒரு லாபமும் தேவையில்லை. அப்போ என்ன பண்ணுறது? அதுக்காக என்னை நீ ஏற்றுண்டதா பெருந்தன்மையாக நீ சொன்னையானா நான் சந்தோஷப்படுவேன். என்ன பண்ணுற? ஒவ்வொன்றுமே பூசம் சார்ந்து என் நெஞ்சமே. சரி ஓகே சந்தனா தேய்ச்சி சாத்தலாம்னு சொன்னேன். தனியாக நீரோ சர்வகந்தர் இதை நாம் சேர்க்கக்கூடியது எங்கேயும் வித்தியாசம் தெரிய போகுது. ஆனால் ஒவ்வொரு ஜீவாத்மாவும் பகவானுக்கு கௌஸ்துபரத்தத்தை போல ரொம்ப பிரியம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த ஆத்மாவே நான் சார்ந்தா உனக்கு கேட்டேன்னா என் நெஞ்சம் பூசும் சார்ந்து புனையும் கண்ணி உமக்கு சாத்தக்கூடிய மாலைகள்லாம் எனது உயிரே ஆத்மாவையே நான் மாலையாக உங்களுக்கு வாசகம் செய் மாலையே. மாலைகளில் புஷ்ப மாலைகள் ஒரு வகை, சூக்தி மாலைகள் ஒரு வகை. அது பாமாலை பூமாலை. இந்த பூமாலையை போல பாமாலை வாசகம் செய் மாலை. இது பாமாலையாக நான் உங்களுக்கு சமர்ப்பித்தேன்னா அது ஒரு சந்தோஷப்படலாங்க. அதாவது இதில் விசேஷம் என்னன்னா ஒரே விஷயத்தை 10 பேர் 10 வகையாக சொல்லலாம், 10 வகையான ரசனம் ஏற்படலாம். அதில் ராமாயணத்தை அவாவா தங்கள் வழியில் சொல்லுங்க எல்லாத்தையும் ரசிக்கக்கூடியதாக தான் இருக்குது. பகவத் குணம் ஒன்றா இருந்தாலும் கூட சொல்கிறவாருடைய சாத்துரியத்தினால் ஒரு கவி அழகாக சொன்னார். ராமாயணம் எல்லாரும் தெரிஞ்ச விஷயம், கதை தெரிஞ்சது தான். பெருமாள் சீதையை கல்யாணம் பண்ணிட்டு வர அயோத்தியைக்கு வரேன். இதில் பரசுராமன் வர சிவதனுசை முடிச்சு விட்டாமே நான் வைஷ்ணவ தனுசை கொண்டு வந்திருக்கேன்னு எதிர வரேன். அவர் வரும்போதே கோபிஷ்டர் ரோஷராம அப்படின்றார் சுவாமி. அதாவது அவர் தூரேந்து வரும்போதே எல்லாருக்கும் நடுக்கம். சத்தியாளுக்கெல்லாம் ஒரு சத்தியாலையும் விடாது கொண்டவர்னு பேர். தசரதர் கூட பயந்து விடுறார். வசிட்டர் கேட்குறார், சுவாமி என்னது இது திடீர்னு ஏதோ பெரிய சூறாவளி காற்று போல இருக்குது, ஏதோ அபசகனங்கள்லாம் தெரியுது அப்படின்னு அவர் கேட்டார். கொஞ்ச நாள் தான் இருக்கும், ஒரு 5 நிமிஷம் கஷ்டம் வந்து போயிடும், ஒரு பயம் ஏற்பட்டு நீங்களும் ஒன்றும் கவலைப்படாதேன்னு சொன்னார்.
அங்கேருந்து வந்த அப்புறம் ராமரோட தசரதராமனுக்கும் பார்கவராமனுக்கும் 2 பேருக்கும் ராகவராமன் பார்கவராமன் 2 பேருக்கும் சமாதானம் நடந்தது. கடைசியில் விஷ்ணுதரசையும் பெருமாள் நாணயத்து விட்டார். அப்புறம் அது அவர் மேலே பிரயோகிக்கல, அந்த கதை முடிஞ்சு போச்சு. அப்போ ஒரு கவி சொல்கிறேன், இதை பார்த்து அவாவா கஷ்டப்பட்டா, தசரதர் கஷ்டப்பட்டதா சொல்கிறார். வால்மீகியே சொல்லிட்டு அப்புறம் வசிஷ்டர் கேட்டார். முன்னாடி நின்றுட்டு இருந்தார், பின்னாடி இன்னும் வரவாளுக்குலாம் தெரியவே இல்லை. கடைசியாக 2 நாளுக்கு பரதாமன் வந்தார் போனான்னு கூட கேட்டு தான் தெரியணுங்க. அவருக்கு தெரிய போகுது. இந்த அத்தப்புறத்து இருந்தவாள்லாம் இருந்தவாள்ல பின்னாடி இருந்துட்டு போகிறார். முன்னாடி எல்லாம் கவி சொன்னால் சீத்தை கஷ்டப்பட ஆரம்பிச்சுட்டா அப்படின்னு அவன் சொன்னான். சீதைக்கு கஷ்டம் என்னடா வந்து இப்போ தான் ஒரு வில்லை முறித்து நம்ம இன்னும் கல்யாணம் பண்ணிட்டு உட்காத்து கூட போய் சார் அயோத்திக்கே இன்னும் போய் சார் இன்னொரு வில்லை முறிக்கிறாரு, இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணி போகிறாரான்னு நினைச்சேன் அப்படின்னு நடந்தது. கதை இருக்கிறதா ரசிக்கலாம். சொன்னால் கன்யாம்க்கு வன்யாம் பரிணேஷதி இது, இன்னொரு கன்னியை கல்யாணம் பண்ணி போகிறாரா, அயோத்திக்கு போகிறதுக்குள்ளேயே அடுத்த கல்யாணம் அப்படின்னு நினைக்க ஆரம்பித்தேன். இன்னொரு யாரோ தவிர்த்து கொண்டு வர, இவர் அந்த தவிர்த்துக்கு நானும் எடுத்துறாரு. என்னடா கதை இருக்கிறான், அதுக்குள்ளே வேண்டாவது போயிட்டுமா அப்படின்னு சீதை நினைச்சார். ரசிக்கலாம், ரசிக்கிறது ஆசை ஒன்றும் கிடையாது. பிணங்கி அமரன் விதத்துவம் குணங்கள் கொள்கையினாரன் இருக்கிற விஷயம் ஒன்றும் அது சொல்கிற பல வகைகள் இருக்கும். இப்படி சொல்லியாவது பாருங்க. வாசகம் செய் மாலை மற்ற ஆழ்வார்கள் சொல்கிறதுக்கும் நம்ம ஆழ்வார் சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். அல்லது ஆழ்வார்களுடைய இந்த ஆழ்வார் இப்படி சொன்னால் அந்த ஆழ்வார் இப்படி சொன்னால் இன்னொருத்தர் இப்படி சொன்னால் ரசிச்சுட்டு போகலாம். இது புதுசாக, அதாவது பகவானுக்கும் ஒரு பெருமை, அவனும் ரசிக்கத்தக்கதான் நாம் தான் சமர்ப்பிக்கணும்னா அவன் குணங்களை ரசித்து நாம் சொல்லலாம். இந்த மாதிரி வாசகம் செய் மாலையே வான் பட்டாடை உங்கள்கிட்ட ஏற்கனவே பீதாம்பரம் இருக்கு, அதை வச்சு நான் புதுசாக ஒரு பீதாம்பரம் கொடுக்க வேண்டாம். ஆனால் வார்த்தைகள்னாலேயே கைங்கரியமாகவே வாசிக்க கைங்கரியத்தாலேயே ஒரு துணியை போல நெஞ்சு கொடுக்கலாம். சொன்னால் ரொம்ப ஏழை ராஜா கிட்ட யாத்திகம் பண்ணுறதுக்காக போகிறான். சுவாமி ரொம்ப கஷ்டப்படுறேன், ஏதாவது கொடுக்கணும்னு. வெறுமெல்லாம் கொடுக்க முடியாதுப்பா, ஏதாவது ஸ்லோகம் கேட்ப ஸ்லோகம் ஏதாவது ஒன்று, ஏதாவது ஒரு சாமர்த்தியத்தை பார்த்துட்டு தான் உனக்கு கொடுக்க முடியும். சரி ஒரு ஸ்லோகம் பண்ணுறேன் அப்படின்னு. என்ன பண்ண போகிறேன்? பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணுறேன். சரிடா, என்ன பெருமாள் குணம் நீ சொல்ல போகிறது? அநேக குண சம்பன்னம் அப்படின்னா நிறைய குணங்களோடு கொடுக்குறார். மொத்த கல்யாண குணங்களோடு அநேக குண சம்பன்னம் சஹசிராட்சம் 1000 கண்கள் உள்ளவன் புராதனம் ரொம்ப பிராச்சீனமாக ஆத்யந்தரகிதம் அவனுக்கு முதலும் கிடையாது முடிவும் கிடையாது. வந்து இப்படிப்பட்ட ஹரியை சேவிக்கிறேன். எல்லாம் ஏண்டா சொன்னேன்னா மத் வஸ்திர சதசம் ஹரியும் அப்படின்னா என் துணியானது நூல்கள் தனித்தனியாக தெரியல. அநேக குணசம்பன்னம் துணியாக தெரியல, நூலாக தான் தெரியும். அநேக குணசம்பன்னம் சஹசிராட்சம் 1000 புத்தகம் இருக்கிறதுல புராதனம் துவைக்க முடியாது, துவைச்சா இருக்கணும் பழக அப்படியே ஆத்யந்த ரகிதம் இந்த கரையும் இல்லை அந்த கரையும் இல்லை மத் வஸ்த தரிசம் ஹரியும் வந்தேன். ஆனால் பாவி நிஜமாக கஷ்டப்படுறேன், அவனுக்கு கொடுக்க வேண்டியதா சொல்கிறத கூட ஏழ்மையை சொல்லிக்கிட்டு எப்படி சொல்லிக்கலாம்? அயாலும் சொல்லிக்கிறாங்க வான் பட்டாடையும் வருதேன் வார்த்தையாலே ஆளை பட்டாடை பண்ணி விட தப்புன்னும் கிடையாது. அதாவது இதெல்லாம் இந்த அனுபவம் ஏற்பட்டால் சுவாமி இந்த வஸ்து வசந்தது ஏதாவது பண்ணணும் அதுக்கு அப்படின்றது உள்ளோர இருந்தால் அதுக்கு வேண்டிய சூர்த்தியை அவனே கொடுத்துடும். அதனால் சந்தோஷிக்கான். இவாள்லாம் எனக்கு கைங்கரியம் பண்ணுறான், அதனால் ஏதோ திருப்தி அடைகிறான். அந்த மாதிரி அந்த சர்வபோக்கியாதிசாயியாக இருக்கவன் என்ன பண்ணுறான், மற்றவாளுக்கு ஒரு சார்த்தக்கியத்தை தானும் சபலமாக இருந்துருக்கேன்னு என்னும் முடியா பண்ணுறான். அவன் எதிர மற்றவாள்லாம் என்னதுக்கு அப்படின்னு சொல்லாமல் அவனும் இருந்து எல்லாரையும் பெருசாக்கி வச்சுட்டு நானும் பின்னாடி இருக்கேன். சூத்திரே மணிகனாயிவா அப்படின்னு நான் கீதாவில் சொல்லிட்டு சாமி நான் நடுவில் ஒரு நூலாட்டம் இருந்துருக்கேன். அவன் எல்லாத்தையும் நான் ஆட்டி வைக்கிறான் அவன். ஆனால் தன்னை பிரதானப்படுத்திக்கிறது இல்லை. இது ஒரு ஏற்றம் அவனுக்கு. மற்ற பிரயோகங்களில் மற்ற புருஷார்த்தங்கள் இது கிடையாது. தான் தன்னையே இல்லாதவனாட்டம் ஆக்கின்ற மற்றவாளை பெருமைப்படுத்துறது இது ஒரு ஏற்றம். பிரம்மசப்தத்துக்கு பிருகத்துன்னு ஒரு அர்த்தம், தான் ரொம்ப பெருசு அப்படின்றது அர்த்தம். பிரம்மணம் அப்படின்ற ஒரு குணமும் மற்றதையும் பெருசாக ஆக்கிறது. தான் எவ்வளோ வசதியாக பெருவையாக இருக்கானோ இதே பெருவையை வசதியை மற்றவாளுக்கும் ஏற்படுத்துறது. தன்னை போல மற்றவாளை ஆக்கிறதும் ஒரு பிரம்மசப்தத்தில் 2 அர்த்தம். பிருகத்வா பிரம்மணத்வாச்ச பிரம்மேதி கீர்த்தியது. அதனால் பிரம்மசப்தத்தில்
இப்படிப்பட்டவன் இருக்கச்ச, அதாவது ஒரு சுஜன சார்வபௌமனும் அவன் இருக்கும்போது துர்ஜனனை போய் நான் ஏன் ஸ்தோத்திரம் பண்ணணும்? பகவானை போல ஒருத்தன். ராஜாக்கள்னு பலர் இருக்கா. ராஜாக்கள் இருக்க தேசத்துக்கு ராஜவான் அப்படின்னு, ராஜவான் தேசா அப்படின்னு சொல்கிறது உண்டு. பகவான் அவனும் ஒரு ராஜா, ரங்கராஜான்னு இருக்கா, வரராஜன் இருக்கா. பெருமாளுக்கு ராஜத்துவம் கைத்ராஜாதிகள் தோகூவ அப்படின்னு சொல்லி பகவானே ராஜாவாக சொல்கிறது. ஆனால் அவன் ராஜாவாக இருக்க ஜெகத்தை ராஜன்வான் அப்படின்னு சொல்லணும். அப்படின்னு சாதாரண ராஜாக்கள் லோகத்தை ஆண்டார், ராஜவான் அப்படின்னு. ராஜா உள்ள தேசம் ராஜவான், உயர்ந்த ராஜாவாக இருந்தார்னா சுராஜ்ய ராஜ்யே ராஜன்வான் சாத் ததா அந்நியற்ற ராஜவான் அப்படின்னு அவரத்தை சொல்கிறது. சுவாமி ரங்கநாதனை கொண்டாடும் போது ரங்கராஜான்னு பிரசித்தம். செங்கோருடைய திருவங்கை செல்வனார்னு ஆண்டாடும் கொண்டாடிருக்கேன். இப்போது ரங்கநாதன் ராஜாவாக லோகத்தை ஆடும்போது ராஜன்வத்தியா ஸ்திதி வதிகதா விற்த்தைய சேத்தசோமே. அதனால் ரங்கநாதனை கொண்டாடும்போது பகவத் தியான சோபானம்னு பண்ணார். திருவடி மட்டும் திருப்பாணாழ்வாரை போல தானும் ஆபாதத்தோடு அனுபவித்தார். இவர் ராஜாவாக இருக்கும்போது லோகம் ராஜன்வான் சௌராஜ்யன்னு பாணினி சூத்திரம். சௌராஜ்ய ராஜன்வான் அப்படின்னு சொல்லிட்டான். அதை வச்சுட்டு அப்புறம் கோஷத்தை எழுதினான். மொத்தத்தில் ராஜவான் அப்படின்னு. ராஜசப்தத்துக்கு மொத்த பக்தியை சேர்த்தா ராஜவான் தான் ஆகுமே தவிர நகார நடுவில் வராது. சௌராஜ்ய ராஜன்வான் அப்படின்னு தனியாக ஒரு சூத்திரம் பண்ணார் பாணி. அதனால் ராஜன்வத்திய ஸ்திதி அதிகதா விற்த்தையான்னு சுவாமி சார்த்தார். நீர் ராஜாவாக இருந்தால் அங்கே பிரஜையாக இருக்கிறது நாங்கள்லாம் ஆசைப்படுவோம். மற்ற ராஜாவாக இருக்கிறது எப்படா இவங்காவா அல்லது ராவண கிளம்பி போவோம்னு நினைப்பேன். அதனால் அந்த ராஜவானா இல்லாமல் ராஜன்வானா இருக்க வேண்டும். பரமபத்திலையும் பகவான் ராஜாவான ராஜ சர்வேஷா கிருஷ்ணன் பிரம்ம மகிமகான் திருவாமணி மண்டபத்தில் ஆயிரங்கால் மண்டபத்தில் பெருமாள் ராஜாவாக இருந்திருக்கார் அப்படின்னு. இப்போது இந்த 40 உற்சவத்தை 40 உற்சவத்தை பெருமாள் ஸ்ரீரங்கத்தை ஆயிரங்கால் மண்டபத்தில் நிச்சயப்படி 7 உற்சவம் நடக்கும். அந்த மாதிரியான வைபவத்தை அடையிறது அதுதான் பரமபுருஷார்த்தம், சர்வபோக்கியாதிசாயி. இப்படிப்பட்டவன் நமக்கு ராஜாவாக அமையணும். தசரதனே திடுக்கிடும்படியாக சொல்லிட்டா பிரஜையெல்லாம். தசரதன் ராமனுக்கு யுவராஜ்யம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், நீங்களாம் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டார். ஆஹா அப்படியே பண்ணிவிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே நான் என்ன தப்பு பண்ணேன் உங்களுக்குன்னு திருப்பிண்டார். இன்னும் இத்தனை நாள் நான் இதை கேட்காதான் தப்பு போட்டிருக்கேன், முதல்ல கேட்டிருந்தேன் அன்றைக்கே என்ன போன்னு சொல்லிட்டு இருப்பாங்களாங்க. இத்தனை நாள் என் ராஜ்யத்தை எப்படி பொறுத்துண்டுங்க நீங்கள்? சுவாமி உங்கள்கிட்ட தப்பு ஒன்றும் கிடையாது, உங்கள் காட்டும் குணசாலியான பிள்ளை இருக்கான் அவனுக்கு, அதுதான் உங்களுடைய தப்பு அப்படின்னு. சொத்தோப்பி குணவத்தர புத்திரவத்துவம், இதுதான் தோஷம் அவனுக்கு அப்படின்னு. உங்கள் காட்டும் உன் பிள்ளை குணசாலி, அதுதான் உங்கள் தப்பு. அதனால் நீ இறங்க அவனுக்கு கொடுத்து விட ராஜ்யத்தேன்னு விட்டா எல்லாரும். அந்த மாதிரியாக இந்த ராமனே இச்சாமோகி மகாபாகம் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகத்தாயார்த்தம் ராமன் சத்தாவதாரம்னு எல்லா பிரஜைகளும் சொன்னார். ராஜாக்களும் சொன்னால் பிரஜைகளும் சொன்னாங்க. இவனுக்கல்லவா நாம் அடிமை செய்யணும்னு ஆசைப்படத்தக்கது பகவானுக்கு உள்ள குணம். அதனால் சர்வ போக்கியாதிசாயி. அதனால் இதில் எல்லாத்தையும் அவன் சிருஷ்டிச்சிருக்கான். அவனுக்கு ஒன்றும் குறவு. ஏகமூர்த்தி மூர்த்தி 3 மூர்த்தி பல மூர்த்தி ஆயும் பலதான் சொல்லணும். நான் என்ன பண்ண முடியும் அவனுக்கு? உன் ஆகமுத்தும் அகத்தடக்கி ஆவி அல்லல் மாய்த்தது. நான் இப்போ நினச்சிக்கிறேன், மேலேயும் சொல்ல போகிற 5ஆம் பத்தில் கடல் ஞானம் செய்யணும் யானேன். பகவான் எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறான். இதெல்லாம் நான் தான் சுவாமி, என் உள்ளே இருக்கான். இவ்வளோ பெரியவனாக இருக்கவன் என்னுள்ளே இருந்தான். நான் அதை நினைத்து சந்தோஷப்பட்டுக்கிறேன். அப்போது என்னுள்ளே எல்லாம் அடங்கியிருக்கேன், நான் தான் எல்லாத்தையும் பண்ணேன்னு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்தரியாமையாக இருக்கவனை தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு அனுகிரகம் பண்ணிட்டான்னு சொன்னேன். அந்த அனுபவம் ஒன்று தனியாக இருந்தது. இது ஒரு வகையாக, அதாவது ஸ்தோத்திரங்கள் மூலமாக நமக்கு இந்த அனுபவம் நம்முடைய கிளேசத்தை எல்லாம் தீர்க்கிறது. இந்த மாதிரி பூத்தன்மாலை நெடுமுடுக்கி புனையும் கண்ணி எனது உயிரே. அதில் ஒவ்வொரு அங்கத்திலையும் மாலையில் சமர்ப்பிக்கலாம். தோழின மேலும் நன்மார்பின் மேலும் சுடர்புடி மேலும் தாளின் மேலும் புனைந்த தன்னந்துழாயுடையம்மா, இப்படி பல வகைகளில் இப்படியே அவனுடைய கீர்த்தியை நான் பாடிட்டு போகிறேன். நவித்தும் கீர்த்தியும் அதுவே பகவானுக்காக நான் அவன் குணங்களை சொல்லிகிட்டே போகிறேன். முடிச்சு விடுவீரான், யாரும் முடிக்கிறவா கிடையாது. முடிக்க தேவை என்ன சுவாமி? இதுக்கப்புறம் வேறு ஏதாவது காரியம் இருந்தால் இதை முடிச்சு விட்டு அடுத்தது பண்ணணும்னு சொல்லலாம். இதை தவிர வேணும்னு கிடையவே கிடையாது. நான் படைத்த பயனாக சொல்கிறதா இருந்தால் குணங்களை சில காண்கிப்பார் காணமளவும் செல்லும் கீர்த்தியார் சொல்லிகிட்டே போகிறான். கீர்த்தி வளர்ந்துட்டே போகிறது. ஆனால் அதுவே மனசுக்கு ஒரு பெரிய திருப்தியை, நிம்மதியை, சந்தோஷத்தை கொடுக்குது.
நாம் கூட இவ்வளோ உயர்ந்த சேஷிக்கு சேஷனாக இருக்கோம், அவனுக்கு நம்மால் ஒரு லாபமும் இல்லாத போகிறதேன்றதுக்கு ஸ்ருதி என்ன பண்ணிட்டு தத் விப்ராசோ விபன்யவோ ஜாகிரவாகும் சத்தமிந்ததே அப்படின்னு தான் சொல்லி சதா கொண்டாடிட்டு இருக்கா, தோத்தங்கள் பண்ணிட்டு இருக்கா, எல்லா வேத ஜாகைகளால் அவனை புகழறா அப்படின்னு. அந்த மாதிரியா இதில் என்னது உன்னதாவையும் உன்னது என்னதாவையும் இது ஒரு க்ஷணமும் மறக்காமல், நீ என்னுள்ள இருக்கிறதே நான் மறக்காமல், ஆனால் நீ என்னளவு மட்டும் அடங்கில்லை, நீ எல்லாத்தையும் வியாபித்திருக்கன்றதையும் நான் தெரிஞ்சு. இப்போ நானும் உன்னோட சேர்ந்தேன், நீ போகிற இடத்துலலாம் நானும் போகிறதா ஆச்சேன். அப்போ சர்வகத்வாத் அனந்தஸ்ய சயவாகம் அவஸ்திதான்னு பிரகலாதன் சொன்னேன். நானும் சர்வவியாபி அப்படின்னு பிரகலாதன் எப்படிடா பெருமாள் தான் நான் இருக்கேன், பெருமாள் சர்வவியாபி தான், அவர் எங்கே இருந்தாலும் நான் அவரோட விட்டுட்டு இருக்குதுன்னா அவரோட என்ன ஏதாவது பிரிக்க முடியாது. இப்போ நானும் அனந்தஸ்ய சர்வகத்வாத் அகமப்பி சயவா, நானும் அனந்தந்தான். அவனுக்கு அனந்தத்துவம் சொரூபத்தினால வந்தது, நானும் அனந்தன், அனந்தன்ல பிரிக்க முடியாது சேர்ந்திருக்கிறதுனால். ஆனால் அவனுடைய ஆனந்தத்தை நான் தெரிஞ்சிக்க இந்த பரமபுருஷார்த்தம்ன்றது போக்கியமாக ஆகிட்டு வருது. எங்கேயோ ஒரு மூலையில் ஒருத்தன் கஷ்டப்படுறான், அவனை பற்றி கூட பெருமாள் யோசிக்கிறார். தனக்காதியெல்லாம் சதா ஸ்தோத்திரம் பண்ணுறான், அதை பற்றி லட்சியம் பண்ணல. எங்கேயோ ஒருத்தன் கர்மாவனால் சிரமப்படுறான், இவனை எங்கேயிருந்து வெளிப்படுத்துறதுக்கு என்ன வழி பண்ணலாம் இதை யோசிக்கிறார். இந்த மாதிரி அவனுடைய இந்த ஔதாரியத்தை, ஆச்சரியத்தை, சௌசீல்யத்தை ஒவ்வொரு குணத்தையாக நினச்சிட்டு போனான், தயே ஒவ்வொன்றா நினச்சிட்டு போனான். இந்த திருப்தியானது பொங்கிண்டே சொல்லிகிட்டே இருப்போம், இத்தனை பேர் இவரெல்லாம் காப்பாற்றிருக்கேப்பா. இந்த மாதிரியா 4வது தசகத்தில் சொல்லும்போது சேத்தோ கந்தானுலேபா, பெருமாளுக்கு கந்தானுலேபம் என்னுடைய சேத்தசு தான். ஸ்துதி வச்சன கிருத்த ஸ்ரக் பட்டா, ஸ்துதி வச்சனங்களால் ஏற்பட்ட ஸ்ரக் என்ன பட்டங்கள் என்ன அவனுக்கு அஸ்திரம். அஞ்சல் யுபாத்த அலங்கார, என் கைகூப்பு செய்கையே அப்படின்னு சொல்கிறான். நான் கைகூப்புற அஞ்சலி பண்ணுறேன்னு, இதுதான் அவனுக்கு மற்ற எல்லா உபச்சாரங்களும். இப்படி அஞ்சல் யுபாத்த அலங்கார பிராணவாசி, என் பிராணனே அவன் சதா இருந்துருக்கான், பிராணனை உயிர்ப்பிக்கிறான். அவன் பிராணனை காட்டிலும் பிரியன் அப்படின்றத நான் நினைக்க முடியா எண்ணத்தை கொடுக்குறது. இது எனக்கு திருப்தியை கொடுக்குறது, வேறு இதை பற்றி யோசிக்கவே வேண்டாம். இது மாதிரி கலித்த வர சிரோபூஷணா சேத்தனேன, பெருமாளுக்கு கிரீட்டமாக அமையக்கூடியது கௌஸ்துவரத்னம் போல வசந்த ரத்னங்களால் சேத்தனர்களை கொண்டு தான் அவன் தான் தனக்கு ஆபரணமாக நினைக்கிறான். சீஷ்ணா சத் பாதபீட ஸ்வதனு சதனதாம் ஆத்மரூபே வித்தன்வன், பரமபதத்தை நம்முள்ளையே நமக்கு காட்டுற அளவுக்கு தயை இருக்கவனுக்கு, அந்தர்யாமியாக இருக்க அனுபவத்தை கொடுக்குறவனுக்கு. இந்த மாதிரியெல்லாம் அவனுடைய இந்த சௌசீல்யத்தை நினைக்க அந்யோன்யாத்மத்வ யோகாத் பிரபு ரகணி மிதஸ்லிஷ்ட பாவா, எப்பவுமே கூட இருந்துட்டு அவனுடைய அனுபவம் முழுக்க எனக்கு அவன் ஒன்றும் பண்ண வேண்டாம், அவனோடு இருக்கிற எண்ணம் எனக்கு அந்த அறிவு ஏற்பட்டுவிட்டார், உணர்வு ஏற்பட்டுவிட்டாலே நானும் அதே சந்தோஷத்தை அனுபவிக்கிறேன். இவன் மற்றவாளை போல் ஏதாவது தானம் கேட்டால் கையில் எடுத்து கொடுக்கணும், கொடுக்கறதுக்கு கஜானாலேருந்து கொண்டு வான்னு சொல்லணும், அவன் இவ்வளோதான் இருக்குது சுவாமி முடிஞ்சு போச்சுட்டாங்கன்னா கஷ்டம். அந்த சமமெல்லாம் இல்லாதபடிக்கு இவனிடத்தில் சர்வவியாபி, இவங்க நகரவும் முடியாது, இருக்க இடத்துலையே ஒரே சங்கல்பத்தில் அவனுக்கு பரமையா தரிசனாக இருக்கவன் குபேரனா கூட போயிடுறான். இப்படி பண்ணத்தக்கவனாக இருக்கான்றதே போகிறோம். அதாவது அவனை நாம் உபயோகிச்சுக்கணுன்றது நம்மளால் முடியாது காரணம், முழுக்க அவனை அனுபவித்து முடிக்கிறதுலேருந்து முடியும். அவனை தவிர வேறு எதையாவது யோசித்தோம்னா இழக்க முடியும். அடையத்துக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம், இழந்துடலாம். இழக்காமல் இருக்கிறதுக்கு தன்னுடைய எண்ணத்தை விடாமல் கொடுத்துட்டு வரான். இதுவும் ஒரு பெரிய காரணம். அதனால் அந்த பரமபோக்கியம்னு சொல்கிறதுல 3வது தசகத்தில் இப்போ ஸ்வீயைஹி துல்லியைச்ச பக்தான், அடுத்து தான் என்ன பண்ணுற, எல்லா லோகத்தையும் ஆள்றான் பகவான். வீட்டிலிருந்து 7 உலகம் தனிக்கோல் செல்ல சிருஷ்டி பண்ணுறான், சம்ரட்சணம் பண்ணுறான், பிரளயத்தை ஏற்படுத்துகிறான், மோட்ச பிரதானம் பண்ணுறான், அவதாரங்கள்லாம் பண்ணி குணங்கள் எல்லாத்தையும் காட்டுறான். இப்படி பல வகையாக பாஷிகாரர் என்ன சொன்னார், சூத்திரத்தில் சொல்கிறது ஜன்மாத்தியசேதான்னு சொன்னார். ஜன்மம் முதலியது இந்த ஜெகத்துக்கு யாருண்டேருந்து வருதோ அது பரபிரம்மம். ஜன்மாதின்னா என்ன அர்த்தம்னா ஜன்ம ஸ்திதி லயம் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணால். சரி, ஜன்மத்துக்கு ஆதி போட்டால் மேலே ஸ்திதி லயம் சேர்த்துக்கலாம். பாஷிகாரர் என்ன பண்ணிவிட்டார், அகில கோர ஜன்மஸ்தேம பங்காதி, ஜன்மஸ்தேம பங்கத்துக்கு அப்புறம் ஒரு ஆதி போட்டேன். சாமி ஜன்மத்துக்கு ஆதி சொல்கிறது ஸ்திதி லயங்களை சேர்த்துட்டோம், ஜன்மஸ்திதி லயத்துக்கு அப்புறம் ஒரு ஆதி போட்டால் எதை சேர்த்துக்கிறது? அப்போ அந்தர்யாமியாக இருக்கிறது மோட்ச பதத்துன்றது இதில் சேர்த்துக்கணும்.
இது 1 3 ஆச்சு, 3 5 ஆச்சுன்னா 5 7 ஆகலாம். ஆளுந்தாங்க உதாசிதானாம் ஜெகதுத்பவ ஸ்திதி பிரணாச சம்சார விமோச்சனாதய பவந்தி லீலாவிதயஸ்தி வைதிகாக. உத்பவ ஸ்திதி பிரணாச சம்சார விமோச்சன அப்புறம் ஒரு ராஜி போட்டார். சம்சார விமோச்சனாதய அதுக்கு சாமி பாஷ்யம் பண்ணான். தோற்றத்துக்கு பாஷ்யம் பண்ணேன். ஜன்மாதி ஸ்திதிலயத்துக்கு வந்தது, ஜன்மஸ்திதி லயாதின்னு சொல்கிறச்சா அந்த ஞாபகத்தை மோட்சபோதம். அதுக்கப்புறம் ஒரு ராஜி போட்டார். ஆளாக வந்தார். மேலே மேலே இப்படியே போயிட்டுருக்கான். எதை பற்றி வேணாலும் நினச்சிட்டு போகலாம். அவதாரங்கள்லாம் பண்ணி பகவான் எல்லாரையும் ஜீவிக்க வைக்கிறான். இந்த அவதாரங்கள் பண்ணுறதுல சிலது தன் திருப்திக்காக பண்ணுறான் அப்படின்னு பக்தாளுக்காக பண்ணுறதுன்னு சிலது, பக்தாளோட தான் சேரத்துக்காக பண்ணுறதுன்னு சிலது இருக்கு. திவ்ய பிரபந்தங்கள் ஆரம்பித்ததுலேயே இந்த மாதிரி ஒரு கதை. திருக்கோவிலூரில் முதலாழ்வார்கள்லாம் ஒரு பெரிய மழை இடி மின்னலோட காத்தோடு இருக்குது. பெருமாள் சேவைக்கு வந்திருக்கா தனித்தனியாக. ஒவ்வொரு ஆழ்வாரும் முதல்ல ஒருத்தர் வந்தார், அடுத்தவர் வந்தார். மழை எல்லா இடத்துலையும் ஒரே இடி மின்னலோடு இருக்குது. தங்க இடம் இல்லை, ஒரே ஒரு திண்ணை தான் பாக்கி. அந்த திண்ணையில் வந்து முதல்ல வந்தவர் படுத்துட்டார், கதவு போட்டுட்டார். ரெண்டாவது வந்தார், கதவு தட்டினார். நம்ம போல் தானே எவரோ நம்ம இடம் இல்லையானதுக்காக கதவு தந்தார். 2 பேரும் உட்கார தான் முடிஞ்சதுன்னு. அப்போது கதவு சாத்திண்டா. அடுத்த ஒரு 3வது வந்தார், கதவு தட்டினார். சாமி 2 பேரும் சாப்பிட்டுக்க, 3 பேரும் நிற்போம். ஒருவர் கிடக்கலாம், 2 பேர் இருக்கலாம், 3 பேர் நிற்கலாம், அவ்வளோதான் இடம் இருக்குது. கதவு சாத்திண்டா. இனிமேல் யாரும் வந்தால் திறக்க போகிறதில்ல சுவாமி, இடம் இல்லை நினச்சிண்டா இவாளை. திருப்பி யாரோ நெருக்கிற மாதிரி தோணிட்டு வெளியிலேருந்து கதவை தட்டல. இவாளே யாரோ நெருக்கிற மாதிரி தோணும். நடுவில் உமிழ் ஒருவரும் அன்னு அறியாவண்ணம் நள்ளிருளில் மால் நெருக்க. ஏன் இப்படி பண்ணார் சாமி? எப்படி இருந்தாலும் நாளை காத்தால் வந்து பெருமாள் சேவைக்கு தான் வர போகிறேன். மதில் கோவல் இடகை ஆயன், அந்த ஊரில் ஆயன்னு பெருமாள் இவன் சேவிக்கிறதுக்காக தான் வந்திருக்கா. நடுராத்திரி இப்போ நள்ளிருள் தான் கிருஷ்ணன் அவதரித்தார். நல்லூரில் இவருக்கு போது அத்தனை நாள் பொறுக்கிறதுக்கு முடியலை. வரும் சர்வேஸ்வரனுக்கு பொறுக்க முடியல. இவா இப்போவே பாடிடணும் தன்னை. நாளைக்கு சன்னிதியில் வந்து சேவிக்கிற மட்டும் தாங்க முடியல. வருவாள் நடுவில் ஒருவரும் ஒன்று அறியா ஒன்றும் நள்ளிருளில் மால் நெருக்க. இருட்டாக இருக்கு, என்னடா ஒன்றும் தெரியல. நந்தா ஞான சுடர் விளக்கேற்றிய. அப்போ ஒருத்தர் அம்பே தேடையா வையன் தேடையா ஒருத்தர் சொன்னார், அம்பே தேடையா ஒருத்தர் சொன்னார், திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் ஒருத்தர் சொன்னார். இங்கே நடுவில் இவாளை இப்படி நெருக்கினார பெருமாள். இது யாருடைய பிரார்த்தனையினால பண்ணார்? மற்றவாளுக்காக. ஆனால் பக்தோபமத்தசா அப்படின்ற சுவாமி சொல். பக்தாளுடைய உபமத்தம் ஓணும் தனக்கு. அவளோட நெருக்கின்ற இடம் இல்லாமல் நெருக்க வேண்டியது தான். இடத்த இல்லாத ஆக்கி நெருக்கணும் அப்படின்னு இவருக்கு அவ்வளோ தூரம் அவளுடைய உபமத்தையும் இவனுக்கு இஷ்டம். சாமி இவள்லாம் பிராத்தகவின் நிகம சம்யுத சூண்டுதோத்தேன் அப்படின்னு வேதத்துக்கு சமமான பாட்டுகளால் பாட்டுக்கு உரிய பழையவர் மூவர். இவாளை பண்டொருகால் மாட்டுக்கருள் தரும் மாயன் மலிந்து வருத்துதலால் அவன் தனக்காக பக்தாளுக்காக அவதாரங்கள் பண்ணுறது இருக்கு. தான் பக்தாள் மூலமாக ஒரு ஏற்றத்தை வர்றதுக்கு அவன் ஆசைப்படும். இப்படி கூட ஒரு சௌராஜ்யம் ஒரு சௌஜன்யம் இருக்க முடியுமா? நினச்சி உருகிறார்கள். இது இல்லையா பரமபாக்கியம்ன்றது சுவாமி? எதுவும் பின்னாடி நாம் போக போகிறோம். ஸ்டோனி கோண சதாம்ச பாலன கலா துர்வார கர்வானல க்ஷுப்ய சுத்த நரேந்திர சாதுரத்தனான் தன்யான் நமன்யாவன். பூமி மொத்தம் எவ்வளோ இருக்குது? இவனுடைய ராஜ்யம் அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் வரும்? 1% கூட வர. ஸ்டோனி கோண சதாம்சம் பூமியுடைய ஒரு மூலையில் 100ல் ஒரு பங்கு கூட ஆகாது ஆளக்கூடிய ராஜ்யம். அதை பாலனம் பண்ணுறேன்னு நினச்சிட்டு இருக்கான் ராஜாவன். பாலன கலா துர்வார கர்வானலம். அவனுடைய அதுக்கு ஏற்பட்ட கர்வமானது அளக்க முடியாது. க்ஷுப்ய சுத்த நரேந்திரன். என்னை வச்சு ஸ்தோத்திரம் பண்ணல, நான் வச்சு உட்காந்துட்டான், என்ன கவனிக்க இப்படியெல்லாம் நினைக்கிறது. இப்படிப்பட்ட கர்வம் இருக்க ஒருத்தனை போய் அவனுக்கு சாட்டு ரத்தனம் பண்ணின்ற, அவனை ஸ்தோத்திரம் பண்ணின்ற, அவனுக்கு ஆசான தாராவான்னு கூப்பிடுறான். எனக்கு தேவையில்லை அப்படின்னு சுவாமி வைராக்கியவத்தை எழுதினார். அப்போ நீர் யாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவீர்? தெய்வம் சேவித்து வேறு நிஷ்டினுமே யோசோ தயாளுப்புறா தானா முஷ்டிமுச்சே. ஒரு பிடி அவள் கொடுக்கறதுக்கு கூட வெக்கப்பட்டு இருந்தவருக்கு குபேர ஐஸ்வரியத்தை கொடுத்தா அவனை போய் நான் சேவிக்க போகிறேன் அப்படின்னு இந்த ஔதாரியத்தை இட்டு பரம போக்கியமாக பகவான் இருக்கிறதுக்கு ஒவ்வொரு குணங்கள் மூலமாக ஒவ்வொரு வகையாக நாம் அனுபவிக்க இதை தவிர நமக்கு எதுவும் ஆண்டான்னு தோணும்படியாக இருக்குது. இந்த மாதிரி வீட்டிலிருந்து தனிக்கோள் செல்ல இப்படி இருக்க பகவான். இவன் ஆழ்வார்னு கூட காரிமாறன் ஜடகோபன் 926 தருது.
எனக்கு இந்த சமயத்தில் வேறு மாறாத பூமியில் இருப்பான்னு தாயாரோடு சேர்ந்து நம்மாழ்வார் ஸ்தோத்திரம் பண்ணணும். அப்போ நமக்கு ஒரு ஏற்றம். கடவுபிரந்தாத ஸ்தோத்திரம் பண்ணாதுன்னு தெய்வமே இல்லை அப்படின்ற மாதிரி பகவானுக்கு கடவுபிரந்தாதியை கம்பர் சொல்கிறார். அப்படின்னு இவர் ஒரு வேளை ஒருத்தர் ஸ்தோத்திரம் பண்ணாதான் அது தெய்வமாக ஆகும். நம்மாழ்வார் கொண்டாடாதான் தெய்வமே ஆகாது. அந்த அளவுக்கு பகவான் பக்தாளத்தில் ஒரு விசேஷமான பிரீதியை அபிமானத்தை காட்டினா அப்படிப்பட்டவன் இல்லை நான் ஆசிரியிக்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு தசகத்திலையுமா அதாவது முடிக்க முடியாது. எப்படியா இருந்தாலும் பகவத் குணங்கள்ன்றது அந்த பேரின்பம்ன்றதுனால அதில் கடைசியாக 10வது தசகத்தில் என்ன பண்ணுற இதெல்லாம் குணானுபவத்தினால வரக்கூடியது. இந்த குணத்துக்கே ஆள் படாத இருக்கவா சில பேர் ஆசுர பிரகிருதிகள் இருந்தால் அவளை என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக இந்த 10 கடைசி தசகத்தில் தன்னுடைய அவதார செலவான திருக்குறூர் பெருமாளை ஆதிப்பிரானை பாடும்போது இது கோயில் திருவாமொழி. இந்த கோயில் திருவாமொழியில் அவதார ஸ்தலம் ஒன்று. 2வது பரதத்துவ நிர்ணயம் பண்ணுறார். ஆதிப்பிரான்னே பேரவருக்கு எல்லாருக்கும் காரணபூதனானவன் திருக்குறூரில் இருக்கிற பொலிந்து நின்ன பிரான் அப்படின்னு பகவான் இப்போது வாதம் பண்ணுறதுக்கு கிளம்புறாரு ஆழ்வார். சரி, நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் ஒத்துக்கலை. அனுபவத்தினால ஒருத்தனுக்கு பகவத்குணத்தை ரசிக்க மனசு அப்படியே நைந்து கரைந்து போக வேண்டியது. அப்படி இல்லாமல் இருந்தால் அது கல்லால் ஆனந்த அந்த ஹிருதயம் அப்படின்ற பாகவதத்தில் அஸ்மசாரம் ஹிருதயம் பத்தேதம் எத் கிரக்கியமானே ஹரிநாமதேகி நவிக்கிரியேத்த பகவத்குணங்களை சொல்லிட்டு இருக்கா. இவன் உடம்பு நாக்கு தெரிஞ்சது, குரல் தெரிஞ்சிருக்கிறது, கண்ணீர் பெறுகிறது, இந்த மாதிரி அனுபவம் வயிறு கூச்சறது இதெல்லாம் இல்லாமல் இருந்திருக்குன்னா அவனுடைய ஹிருதயம் கல் ஹிருதயம்தான் அப்படின்னு பாகவதத்தை சொல்லிச்சு. அப்படிப்பட்ட கல்லஞ்சர் எத்தனையோ பேர் இருக்கலாமோ லோகத்தில் இருக்கட்டும். அவளுக்கும் கூட உபதேசத்தை பண்ணுறார் ஆழ்வார்கள். யாருமே இல்லாத ஒரு காலத்தில் ஒன்றும் தேவம் உலகம் உயிரும் மத்தும் யாதும் இல்லான்னு நான்முகன் தன்னோடு தேவர் உலகோடு உயிர் படைத்தான். இது எதுவும் இல்லாத காலத்தை எல்லாத்தையும் சிட்டித்தவன் வந்தான். அவனுக்கு தான் ஆதிப்பிரான்னு பேர். அந்த ஆதிப்பிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடுகிற இவனை விட்டுட்டு வேறு யாராவது நீங்கள் சேவிக்கிறாருந்தா எந்த காரணத்தாலும் சேவிக்கிறது. நீங்கள் சேவிக்கிறவனையும் உண்டாக்கணும். நாடி நீர் வணங்கும் தெய்வமும் உண்மையும் முன்படைத்தான். இதில் அந்த கடைசி தசகத்தை சொல்லும்போது சர்வபோக்கியாதிசாயின்றதுக்கு சர்வ காரணம் அப்படின்றது தான் சர்வபோக்கியாதிசாயி அப்படின்றத தாத்விகமாக கொண்டு முடிக்கிறார். இலிங்கத்திட்ட புராணத்திலும் சமணரும் சாக்கியரும் விருந்து வாதுசேவியர்களும் வேதாந்தத்தை கொண்டு சாஸ்திரங்களை கொண்டு தர்க்கத்தை கொண்டு அவவாதங்கள் புத்தியை கொண்டு எத்தனை சித்தாந்தங்கள் கொண்டதாக இருந்தாலும் அது அத்தனைக்கும் சமாதானம் சொல்கிறேன். இதில் தான் திருவாராயப்படியில் கிட்டத்தட்ட 3 பக்கம் இருக்குது புத்தகத்திலேயே. வெறும் பிரமாணங்கள், ஸ்ருதி பிரமாணங்களை வச்சுண்டு, ஸ்ருதி பிரமாணங்களை வச்சுண்டு, இதிகாச புராணங்களிலேருந்து ஏற்பட்ட பல விற்த்தாந்தங்களை வச்சுண்டு இவனை தவிர யாரையும் ஆசிரிக்க முடியாது, ஆசிரிக்க தகுந்தவன் யாரும் கிடையாது. அதனால் சர்வபோக்கியாதிசாயி மற்றவா எல்லாரும் இவனுடைய அனுகிரகத்தினால் துளி அவன் அனுகிரகம் தத்தவா அங்கங்கே அவன் தாங்கள் கொண்டாடுகிறார்கள். உண்மையில் இது இத்தனையும் அவனைத்தான் போய் சேர்றது. அதனால் அனுபவத்திலேருந்து ஆரம்பித்து தத்துவத்தில் கொண்டு முடிக்கிறதா 4வது 10 முழுக்க சுப்ராபத்வாதி ஸ்வானாம் நிர்வாகத்வாத் அஹிபதி சயனாத் அப்திவர்ணஸ்வபாவாத் அத்தியந்த உதாரபாவாத் வலபிதுபலவத் தர்சனீயத்துவ யோகாத் சன்மௌலித்வாத் துளசியா பிரியகரணமுகைः அண்டசிருஷ்டௌ பட்டுத்வாத் சுப்ராபத்வாதிபிः தம் ஃபலம் அதுலம் அவை வேஜுஷா வேஷநாதம். இப்படி ஒவ்வொன்றா அவனுடைய குணங்கள் எல்லாத்தையும் சொல்லி இவன் தான் பரதத்துவம் அப்படின்றதா சொல்லி இந்த 10 பிடிக்கிற. அதனால் சர்வபோக்கியாதிசாயி நித்தியைஸ்வர்யம் துரியே. நித்தியைஸ்வர்யம் ஸ்திரமான ஐஸ்வர்யம் 4ஆம் 10 சொன்னதுன்னு 10னுடைய சங்கிரகமாக பிரம்மலோக சாரத்தில் பிரம்மலோக தாத்துரத்னாவளியில் ஒவ்வொரு திருவாரூரிலும் ஒவ்வொரு பாட்டையும் குணங்கள்லாம் எடுத்து காட்டுற. ஒவ்வொரு 10னுடைய சங்கத்தியை காட்டுறதுக்காக ஏற்பட்டது பிரம்மலோக சாரம். 3ஆம் 10க்கு 4ஆம் 10க்கு சங்கத்தி 4லேருந்து 5க்கு 5லேருந்து 6க்கு ஒவ்வொரு சங்கத்தியை சொல்கிறது ஒரு ஸ்லோகம். அந்தந்த 10ல் சொன்ன விஷயம் என்னன்றது ஒரு ஸ்லோகம். இப்படி ஒரு 10க்கு 2 ஸ்லோகங்கள். ஆரம்பத்தில் உங்களுக்கு போத்காத்தம் கடைசி நிகமும் 26 ஸ்லோகம் மட்டும்தான் பிரம்மலோக சாரன்றது. 130 ஸ்லோகம் பிரம்மலோக தாத்துரத்னாவளி. அதனால் 1க்கு 5 இருந்தது. இதில் பிரித்து சொல்ல சுலபமாக காமிச்சுட்டேன். இந்த தசகத்தில் சொன்னது என்ன?
பகவான் உயர்ந்தவன், அவன் அனுபவம் உயர்ந்தது. இதை தவிர வேறு எதுவும் இதை கணிக்கிறதுக்கு கூட லோகத்தில் கிடையாது ஒருத்தருக்கு அப்படின்னு சொல்கிற நித்தியைஸ்வர்யம் துரியே 4வது தசகத்தில் 4வது நூறு பாட்டில் நித்தியைஸ்வர்யம் என்னைக்கும் அழியாததான ஐஸ்வர்யம் சிரமானது. சகஜ பகுல சத்போக்கியம் சுவாபாவிகமாக நமக்கு கிடைக்கக்கூடியது. சிரமப்படவே வேண்டாம், பூஜிக்கிறதுக்காக சிரமப்பட வேண்டாம், மனசே போகிறோம், இந்திரியங்களே போகிறோம். அந்யோன்ய சக்தம் நாம் ஒரு அடி எடுத்து வச்சா 10 அடி எடுத்து வரான் நமக்கு குறித்து வரான் அனுகிரகிக்கிறதுக்காக. பக்தாரத்தில் அவ்வளோ வாத்சல்யம் உள்ளவங்க இருக்கேன். கிளேச ஆபாதி ஸ்வத்துல்யம் அவனுக்கு சமமாக இருக்கிறது பார்த்துட்டா கூட நமக்கு ஐயோ அவன்தானோ அப்படின்னு மண்ணை இருந்து துழாவி வாமனம் இது வேணும். எதுலையாவது ஒரு ஏத்தம் இருந்தால் இதில் பகவான் இருந்தால் ஆனோம் அப்படின்னு விபூதிமத் சத்வம் அப்படின்னு சொன்ன கிரமத்தில் இருக்கின்ற ஸ்வஜன கிருத்த கிருத்தார்த்தி கிருத்தியம் பக்தாளை கிருத்தார்த்தால் ஆக்கிறது ஒரு காரியம், மற்றவாளை வசத்துறது. ஸ்னேகி வைத்தியம் இவனே மருந்து கூட தீர்ப்பாலையாமைங்கிற தசகத்தில் வெறுவாளையே மருந்தாக கேட்கிறார். என்ன நோய் வந்தாலும் பிறவி என்னும் நோய்க்கு மருந்தறிவாரம் இல்லைன்னு இருக்கு. மருத்துவனாக என்ன மாமணி வண்ணன். அதனால் சம்சாரமாகிற ரோகத்துக்கும் வைத்தியன் ஸ்னேகி வைத்தியம் சம்யுக்தம் சத்குணோகை பல குணங்களால் கூடினும் ஸ்வஜன பரிஹிருத உபேட்சியம் இஷ்டார்த்த ரூபம். மற்றது எல்லாத்துலேருந்தும் இவன் நம்மை விடுவிக்கிறான். தன் விஷயத்தில் போக்கியத்து புத்தியை கொடுத்து சிரமமாக வைக்கிறான். இப்படிப்பட்ட சிரேஷ்டம் நிசேஷ போக்கியா இதை காட்டிலும் சிரேஷ்டமான போக்கியம் இல்லை என்பதனால் அமனுத்த சதக்கே தேவதா சார்வபௌமம். இந்த கடைசி தசகத்தை சொன்னது தேவதா சார்வபௌமன் என்பருமான் அப்படின்றது. தேவதா சார்வபௌமன் போக்கியத்தில் சார்வபௌமமான பரமபுருஷார்த்தமான மோட்சத்தை அனுகிரகிக்கிறான். இப்படி இன்னைக்கு இந்த ஒரு வியாஜத்தினார் புத்தக வியாஜத்தினார் ஆழ்வார் நமக்காக தொண்டருக்கு அமுதுண்ண சொல்மாலைகள் சொன்னேன் நாமெல்லாம் ரசிக்கிறதுக்காக அழகாக கோத்து கொடுத்துருக்கார் ஆழ்வார். அதில் கொஞ்ச நாள் ஒரு கோஷ்டியோடு சேர்ந்து பகவத் பிரீத்திக்காகவும் ஆச்சாரியாரோட பிரீத்திக்காக பகவத் குணத்தை அனுபவிக்க முடியாது இருந்தது. இப்படியே அடிக்கடி நமக்கு இந்த சமாகமம் நேர்ந்திருக்க வேண்டியது, பகவத் குணானுபவம் நேர்ந்திருக்க வேண்டியது. स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महिं महीषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु। विविधाख्यसिंहाय कल्याणप्रभुजातने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः। ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம்பாவைக்கு காட்ட நீராடினாள் திகின்றானெல்லாம் திங்கள் உமாறி பெய்து ஓங்கி வரும் சொன்னதோடு உலகள ஓங்கி வரை போதில் ஒருவன் கண்படற்பார் எங்காதே உக்கிரத் பெரியத்தமலை பற்றி வணங்கார் உரநிறைக்கும் வள்ளல் வரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து ஆண்டாள் ரங்கவன்னார் அனுகிரகம் ஸ்ரீமத் வேதமார்கவதிஷ்டாவனாதாரியான ரமணம் சபரிவராஜகாச்சாரியான सर्वतंत्र श्री भगवत रामानंद सिद्धांत निर्धारण सर्वभौमान श्रीमन्नाथमुने श्रीमद्याममुने श्रीमद् रामानंद सिद्धांत स्थापनाचार्य शिव श्री वेदांत रामानंद महादेव सन्निवेशार्पो दिव्यकलाक्षरविज्ञान शिवदां श्री वराह महादेविकानां வித்தார் ஸ்ரீதர்பா அவங்க என்னைக்கானாலும்